தமிழ் உதவி சேவை சௌரத்துவ குழுமத்துக்கு வணக்கம். இன்றைய பொருளாதார கொதிநிலையை மனதில் வைத்துக் கொண்டு ஒரு முக்கிய செயல்பாட்டாளர் ஒருவரை நாம் இன்று அழைத்து வந்துள்ளோம். அவர்கள் ஒரு கருத்து உருவாக்க சமூகத்துக்குள் எவ்வாறு ஆளுமையாக உள்ளார்கள் என்பதை நீங்களே இந்த சந்திப்பில் காணக்கூடியதாக இருக்கும். கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என்ற வண்ணம் புதிய கருத்துக்களை மக்கள் முன் வைத்து இவரும் இவருடைய தோள்களும் மெருகூட்டி எமது சமுதாயத்தை வளர்த்துக் கொண்டு வருகிறார்கள். தமிழ் உதவி சேவை உங்களை அறிவியல் அரங்கத்திற்கு வரவேற்கின்றது. நாம் நமக்காக என்ற காலகட்டத்தில் வாழ்ந்து வருகின்றோம். தமிழ் அறம், அந்த அறத்தில் உருவான பண்பாட்டு தேசியம், சமூக நீதி, மனித உரிமை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பன தலைத்தோங்க தமிழர் உதவி சேவை மக்களோடு மக்களாக பயணிக்கும். அந்த அபிலாஷைகளை நடைமுறையில் ஈடற வேண்டும் என்ற நோக்கிலே மக்களுக்காக சேவை செய்ய புறப்பட்டுள்ள அனைவருடனும் நாங்கள் பயணிக்க விரும்புகின்றோம். இன்று உருவான அரசியல் பொருளாதார தேக்கம் ஒரு அசம்பந்த போக்கை தமிழர்கள் மத்தியில் உருவாக்கியுள்ளது. எம்மவர்களே எம்மை சும்மா இருந்தே அழித்துக் கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சூழ்நிலைகளை எவ்வாறு நம்முடைய அரசியல் பொருளாதார சமூக கூறுகளை முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடிய நிலையில் நாமல் ஒரு அரசியல் பொருளாதார திட்டத்தோடு முன்னெடுத்து செல்வது பற்றி பலர் வினவிய காரணத்தினால் ஒரு மூத்த முற்போக்கு அரசியல் செயல்பாட்டாளர் ஒருவரை அழைத்து வந்துள்ளோம். எங்கள் அழைப்பை ஏற்று வந்ததுக்கு முதற்கண் நன்றி திரு மயில்வானம் சூரியசேகரம் அவர்களே. இவர் ஒரு பொறியியலாளர். லண்டனில் இருந்து பொருளாதார இலங்கையிலும் வந்து அவர் வந்து பிசிக்கல் சயின்ஸ் வந்து பேரதனிய பல்கலைக்கழகத்தில் முடித்து விட்டு லண்டனில் வந்து சிட்டி யூனிவர்சிட்டியில் அவர் அவருடைய என்ஜினியரிங்கை முடித்துக் கொண்டு உலகளமும் யூகேலே ஒர்க் பண்ணியிருந்தார். பிறகு அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு அவர் மீண்டும் இலங்கை சென்று மக்களுக்காக பல வருடங்களாக 15 வருடம் சொல்லலாம் வேலை செய்து கொண்டு வருகின்றார். உங்களுடைய கருத்தல் திரு சூரியசம் அவர்களுக்கான நேரம் இது. அவருடைய பேச்சை தொடர்ந்து உங்களுக்கான கேள்வி பதில் நேரம் இருக்கின்றது. முதல் நாங்கள் திரு மயில்வானம் சூரியம் சேகரம் அவர்களை அழைக்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். Thank you, Charles, for that generous introduction. நான் வந்து சுருக்கமாக சொல்ல போனா 1965 வந்து இங்கிலாந்துக்கு வந்து ஒரு 45 வருஷம் வேலை செய்த பின்பு திரும்பி எப்போ போகலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா யுத்தம் நடக்கிற காலத்துல எங்களப்புல ஆட்களுக்கு அங்க இருந்து செயல்பட முடியாத நிலைமை இருந்தது. அதனுடைய யுத்தம் முடிஞ்ச உடனேயே நான் அங்க போனேன். அங்க போய் போன உடனே யுத்தம் முடிஞ்ச உடனே வடமாகாணம் கிட்டத்தட்ட தரமட்டமாக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட இல்லாமன்னு சொல்ல மாட்டேன். அப்ப மீள் கட்டுமானங்கள் வந்து அவசியமாக தேவைப்பட்ட காலம் அது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பெருமளவு நடக்கப்பட்டது. அதுல பங்கு பெற்றதுக்காக என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு மிகப்பெரிய வடக்கிளையும் கிழக்கிளையும் ஆகவும் மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்டர், ஒரு இன்ஜினியரிங் கான்ட்ராக்டர் கம்பெனி நடத்தும் பொழுது அவர் என்ன திருப்ப வற்புறுத்தி கேட்டார், தனக்கு ஆக்கள் தேவை, உங்களை போல ஆக்கள் தேவை, பெரிய பெரிய கட்டுமானங்கள் செய்ய வேண்டி இருக்குது, தன்னோட வந்து கொஞ்ச நாளைக்கு வேலை செய்ய சொல்லி கேட்டார். அப்ப வேற வழி இல்லாமல் நான் அதே நேரத்தில் யோசிச்சேன், அதுவும் ஒரு செய்ய வேண்டிய ஒரு கடமை தான். ஒரு இன்ஜினியராக இருந்து கொண்டு இதுகளுக்கு மறுப்பு தெரிவிக்க இல்லாண்டுட்டு
அவரோட ஒரு 7-8 வருஷம் வேலை செய்து எக்கச்சக்கமான ஆம், கட்டுமானங்களை நாங்கள் செய்தாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ், பள்ளிக்கூடங்கள், ஆம், தெருக்கள், பாலங்கள், ஆம், அரசாங்க கட்டிடங்கள், நீதிமன்றங்கள், ஆம், ஆம், மிக பெரும் சாலைகள், அப்படி எல்லாம் செய்து. ஆனால் இது மக்களுக்கு பிரயோசனம் தான். இதுகளெல்லாம் பெரிய உதவியா இருந்த பொழுதிலும் மக்களை இது பெருமளவு உயர்த்த இல்லை, மக்களுடைய வாழ்வாதாரம். ஏனென்றால் அங்க இருந்த பிரச்சனை தொழில் வாய்ப்புகள் இல்லாத ஒரு பிரச்சனை. வெளிநாட்டுக்கு எல்லாரும் போக வேணும் என்ற அந்த மோகத்துல தான் எல்லாரும் இருந்தார்களே தெரியவில்லை. அவர்களையும் பிள்ளை சொல்லி இல்லாத அங்க அங்க வேலை வாய்ப்புகள் இல்லை. இருந்த தொழிற்சாலை எல்லாத்தையும் அழிச்சு போட்டனர். ஒன்றும் செயல்படவில்லை. ராமச்சந்திர சீமெண்ட் ஃபேக்டரி இயங்கவில்லை, பரந்தன் கெமிக்கல்ஸ் இயங்கவில்லை, உப்பளங்கள் இயங்கவில்லை, ஒற்றி சுட்டான் டைல் ஃபேக்டரி இயங்கவில்லை. அப்படி எல்லா விதமான இருந்த தொழிற்சாலைகள், அதுவும் 77க்கு முதல் இருந்த காலகட்டத்தில் என்னவா என்னவா குறைவா இருந்த தமிழ் மக்களுக்கு எதிராக தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு வரையில் எல்லாம் ஏற்றுக்கொண்ட அதே வேளையில இவ்வளவோ நல்ல ஒரு அளவுக்கு ஜனநாயகமும் இருந்தது, கைத்தொழில்களும் இருந்தது. அரசாங்க நாடு பூராவும் ஒரு கைத்தொழில்களை வளர்க்க வேணும் என்ற ஒரு விவசாயம் தலைச்சது, தன்னிறைவு இருந்தது விவசாயத்துல. மற்றது பார்மசிட்டிக்கல் கார்பரேஷன் உருவாகி வெளிநாட்டிலிருந்து எல்லா மருந்து வகைகளையும் இறக்குமதி மிகப்பெரிய கொள்ளை பிரைஸ்ல இம்போர்ட் பண்ணாமல் பார்மசிட்டிக்கல் கார்பரேஷனை உருவாக்கி அவர்கள் மருந்துகள் தயாரித்தார்கள். அப்படி பெரிய 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 நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. ஆனா 77க்கு பிறகு தான் இலங்கை ஒரு சரிவு பாதையில போக துவங்கினது. நவதாராள கொள்கை, பொருளாதார கொள்கையை கையாண்டு நாடு மிக மிக மோசமான நிலையில இருக்குது. இப்ப இருக்கிற நிலைமை நிலைமைய உங்களுக்கு விளங்கிக் கொள்றதுக்கு ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். இலங்கையில இலங்கையின் அரசாங்கத்தின் வருமானத்துல வரி அதுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப கார்கள் இம்போர்ட் பண்ணி எக்கச்சக்கமான விலை, எத்தனையோ 250-300 வீதம் டாக்ஸ், இந்த லக்ஷரி காசு இறக்குமதி செய்து எவ்வளவோ பெரிய டாக்ஸ் எல்லாம் எல்லாரும் யோசிச்சுன்னா ஒரு தரம் யார் வாங்க போறாங்கன்னு. ஆனா கார்கள் இறங்குது, கடகடன்னு கார்கள் எல்லாம் வாங்குறதுக்கு ஆக்கள் இருக்கிறாங்க. பணம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள், நம்ப முடியாமல் இருக்குது. அப்ப இதுகள் எல்லாம் ஒட்டுமொத்தமான விதங்களையும் இருந்து வர வரிகளை எடுத்துத்தான் அரசாங்கம் நடத்துது. அந்த வரியை பாத்தீங்கன்னா இப்ப ஆஸ்பத்திரியில நடத்துறது, மெயின்டெனன்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், அதுகள் எல்லாத்துக்கும் 850 பில்லியன் செலவழிக்கிறார் இந்த வரிகள்ல. மற்றது 999 பில்லியன். அது இரண்டாவது ஆக கூடின செலவு. முதலாவது ஆக கூடின செலவு ஆக குறைஞ்ச செலவு 850 பில்லியன். அது இந்த ஹாஸ்பிட்டல், அது இதுகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் செய்யறதுக்கு. இரண்டாவது கவர்மெண்ட் வேஜஸ் 999 பில்லியன். மூன்றாவது நிவாரணங்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாக்களுக்கான அவைகளை தக்க வைக்கிறதுக்காக சோசியல் சப்போர்ட், அதுக்கு 1157 பில்லியன், மிகப்பெரிய தொகை. ஆனா இதுகள் எல்லாம்
நீங்கள் சொல்லுவீங்கள் இதெல்லாம் தேவையானது தானே, தவிர்க்க முடியாத விஷயங்கள், உண்மைதான். ஆனா ஆக கூடின மிக கூடிய அளவு செலவழிக்கிறது என்னன்னா, வாங்கின கடன்களுக்கு செலுத்த வேண்டிய வட்டி. அதான் ஆக கூடின செலவு. அதை விட வேண்டா 2400 பில்லியன் ஒவ்வொரு வருஷமும். அப்ப இதுல இருந்து நீங்கள் பார்க்கலாம், இப்ப தனிப்பட்ட முறையில கடனுக்கு வாங்கி சீவுக்கிறார்கள் இவ்வளவு கஷ்டப்படுதினியோ, வாழ்நாள் முழுமா கடனை வாங்கி வாங்கி சீவுக்கிறார்கள் தற்கொலையும் செய்திருவின திருப்பி கொடுக்க முடியாமல். அந்த நிலைமையில தான் இந்த அரசாங்கம் இருக்குது. அந்த நிலைமையில தான் இந்த அரசாங்கம் அனுராண்ட கையில கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப 2400 பில்லியன் கடனுக்கு கொடுக்கிற வட்டி முதலல்ல. அப்ப இதுல இருந்து நீங்கள் இந்த பொருளாதார நெருக்கடியின் சீரியஸ்னஸ் நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கும். இதுதான் நான் நினைக்கிறேன் இலங்கையில் இருக்கிற மிக 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 பெரிய பிரச்சனை என்று நான் சொல்லுவேன். நம்பர் 1 பிரச்சனை என்று சொல்லலாம். இப்ப ஏன் இப்படி வந்ததுன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளாட்டா நான் நினைக்கிற இலங்கையில இருக்கிற பிரச்சனைகளை நம் அறிஞ்சு கொள்ள முடியும் என்று. 77ஆம் ஆண்டு துவக்கம் நடந்த விஷயங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ஷியல் கான்ஸ்டிடியூஷனை ஜேஆர் ஜெயவர்தனா எல்லா டிசிஷன் மேக்கிங் பவர்ஸும் தன் கையில வச்சிருந்தார். இது ஒரு ட்ரக்கோனியன் கான்ஸ்டிடியூஷன். இதுக்கு எதிராக நான் 1977 ஸ்ரீலங்காவில் இருக்கும் பொழுது இதற்கு எதிராக பாலா தம்பு போன்ற இடதுசாரிகளோடு சேர்ந்து நாடு முழுவதும் நாங்கள் லீஃப்லெட் கொடுத்து கூட்டங்கள் வச்சு இந்த கான்ஸ்டிடியூஷன் ஒரு மிக மோசமான கான்ஸ்டிடியூஷன், உலகத்திலேயே இல்ல கான்ஸ்டிடியூஷன்ல படும் மோசமான கான்ஸ்டிடியூஷன். சர்வாதிகாரம் என்ற பெயர் இல்லாமல் சர்வாதிகார ஆட்சிக்கு கொண்டு வரதுக்கான ஒரு கான்ஸ்டிடியூஷன் என்று நாங்கள் சொல்லி கடைசியா அந்த கான்ஸ்டிடியூஷனை துரதிருஷ்டவசமாக தமிழ் தேசிய கூட்டணியும் ஆதரிச்சதுன்றத எல்லாருக்கும் தெரியுமோ தெரியல, தான் உண்மை. அப்ப ஆறு இந்த பயங்கரவாத சட்டத்தை கொண்டு வந்தது ஜேஆர் ஜெயவர்தனா. இப்ப பயங்கரவாத சட்டம் ஜேஆர் ஜெயவர்தனா உருவாக்கி 78ல நினைக்கிறேன் உருவாக்கி 78 50 வருஷமா இருந்த சட்டத்தை 6 மாதத்துக்குள்ள அனுரா அரசாங்கம் அதை ரத்து செய்யல என்று பெரிய போராட்டம் நடக்குது. யார் போராடுதின? தமிழ் தேசியவாதிகள், அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிற இந்த நாட்டை சூறையாடின கட்சிகள், சஜித், ரணில் போன்றாக்கள் சொல்லுவேன். அது இல்லாம செய்யறேன்னு அனுரா திருப்ப திருப்ப சொல்றார். தெரியும். அதுக்கு பதிலான இன்னொரு பொருத்தமான எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சட்டத்தை கொண்டுட்டு அதை ரத்து செய்ய போறோம்னு சொல்லி கொண்டு வர நேரத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் நான் நினைக்கிறேன் அனுரா அரசாங்கம் எடுக்கிற செயற்பாடுகள்ல அதை முறியடிக்கணும் என்றுதான் நான் நினைக்கிறேன் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதனுடைய மன்னிக்கவனும் என்னுடைய பாசைக்கு முட்டையில மயிர் போடுங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து பெருசுபடுத்தி இந்த ஆட்சியை ஏதோ ஒரு விதத்துல கவுக்கலாம் என்று கனவு காணின நான் நினைக்கல முடியும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றா வெளிநாடுகளும் அதுக்கு உதவ முடியாது என்றுதான் நினைக்கிறேன். ஏனென்றா இந்த அனுரா அரசாங்கம் வந்த பிறகு மஹிந்த ஆட்சியிலேயோ அல்லது ரணிலண்ட் ஆட்சியிலோ இல்லாத அளவுக்கு ஜனநாயகம் மலர்ந்திருக்குது. ரூல் ஆஃப் லோ மெயின்டைன் பண்ணப்படுகிறது.
இந்த நிலைமையில மற்றது ஓரளவுக்கு வெளிநாட்டு IMF அவைகளோட சேர்ந்து கடன்களை வந்து திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பொலிசியோட இந்த அரசாங்கம் இயங்குறபடியா அவைக்கு இதுல பிரச்சனை இல்லை. IMF கொடுக்குற கடன்களுக்கு நான் சொன்னேனே, இப்ப கடன் 2400 பில்லியன் வந்து IMF வந்து போய்க்கொண்டு இருக்குது. IMF மாத்திரம் இல்லை, வேற வேற எல்லா இன்டர்னல் லோன்ஸ், எக்ஸ்டர்னல் லோன்ஸ். மற்றது மற்றவர்கள் சொல்ற மாதிரி சைனால வாங்கின கடன் தான் சைனால வாங்கி சைனால வாங்கினதால கடன் வாங்கினதால நாடு நாசமா போகுதுன்னு ஒரு பிரச்சாரம் வெளி உலகத்துல நடக்குது. ஆனா சைனாட்ட இருந்து வாங்கின லோன் சைனா செய்யறதெல்லாம் சரின்னு நான் சொல்ல வரையில. சைனாவோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து எனக்கு பிடிக்கல. போர்ட் போர்ட் ப்ராஜெக்ட் உண்டான அல்லது ஹம்பாந்தோட்டை உண்டாலும் அதெல்லாம் எங்களுக்கு பொருத்தமில்லாத ப்ராஜெக்ட்ஸ். என்ன இருந்தாலும் சைனாண்ட லோன் வந்து முழு லோன்லையும் 10% தான். மற்ற லோன்ஸ்கள் தான் மிச்சம் 90%. சரி, இது இருக்க இது ஏன் இதில் சொல்றேன்னா, இப்ப இந்த சரிவு, பொருளாதார சரிவு, நாட்டில் இருக்கிற இனக்கலவரங்கள் எல்லாம் 1977 ஆண்டுக்கு பிறகுதான் ஜேஆர் ஜாவதனா பாட்டியால அவுட்டுவிடப்பட்டவர். 77 ராயட்ஸ், 83 ராயட்ஸ், யாழ்ப்பாணத்தை தீடுதல், யுத்தம், 30 வருஷம் யுத்தம், 88 87 வந்து 70,000 பேரை இல்ல 8,000 பேரை பத்தலாண்டா வத முகாமில் போட்டு கொண்டவங்க. அப்ப இது எல்லாமே கிட்டத்தட்ட இலங்கையில நடந்த மிக மோசமான வேலைகள் எல்லாம் ஜேஆர் ஆட்சிக்கு பிறகுதான் இலங்கையில நாங்கள் பார்க்கக்கூடியதா இருந்தது. ஜேஆர் முடிஞ்ச பிறகும் ரணிலோ அல்லது யார் வந்தாலும் மஹிந்தாவோ எல்லா ஆட்சியின் கீழையும் ஒடுக்குமுறைகளும் கொள்ளைகளும், முக்கியமாக ஊழலும் கொள்ளைகளும் தான் இந்த நாட்டுல நடைபெற்றிருக்கு. இப்ப பாத்தீங்களா, எத்தனையோ பேர் உள்ளுக்கு போய் வரையின விசாரணைக்காக, மஹிந்தாண்ட மகன் உட்பட. இப்ப பிள்ளையான் போய் மாறாரு. பிள்ளையான வந்து இப்ப கிட்டத்தட்ட நிரூபிச்சிட்ட போல இருக்கு. அந்த பொம் வச்சது, ஈஸ்டர் பொம்முக்கெல்லாம் பிள்ளையான் அதுல தொடர்புக்கின்றதை கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நிரூபிச்சிட்டு நினைக்கிறேன். இனித்தான் தெளிவா தெரியும் அடுத்தடுத்த நாட்கள்ல. அப்ப இதுதான் இந்த சீனாரியோ. கனவேருக்கு தெரியாது பத்தலண்டாவை பற்றி. ஹசான் அல் ஜசீரால செய்த பேட்டியில கூட அவர் அந்த பட்டலாண்டால கூறிய முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல தவறிட்டார். அது அந்த புத்தகம் அறிவு கிடைச்சதோ தெரியல வாசிக்க. இதுதான் அந்த புத்தகம், நீங்கள் பார்த்திருக்கீங்களோ தெரியல. இதுதான் அந்த புத்தகம், கிரிமினல் ஹிஸ்டரி ஆஃப் ரணில் விக்ரமசிங்காண்டு. இதை எழுதினர் வந்து நந்தன வீரரத்னாண்டு எழுதினவர். சூப்பர் புக், வெல்லும் டீட்டெயிலா எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதுல அவர் சொல்லாமல் விட்ட விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தெரியுமோ தெரியலை, ஸ்ரீலங்கால வந்து யுனைடெட் லெஃப்ட் கவர்மெண்ட் இருந்த பொழுது, இடதுசாரிகளும் மிசஸ் பண்டாரநாயக்காவும் சேர்ந்து ஆண்டு கொண்டிருக்கிற காலகட்டத்துல 70களில் 71 72ல வந்து துவங்கி இலங்கையில சரித்திரத்துல இரண்டாவது ஆக பெரிய இண்டஸ்ட்ரி இலங்கையில உருவாகினா இந்த ஃபெர்டிலைசர் ஃபேக்டரி பத்தலண்டால உருவாக்கப்பட்டது. இலங்கையில ஆகப்பெரிய ப்ராஜெக்ட்னா சரித்திரத்திலேயே மகாபலி எக்ஸலரேட்டட் ப்ராஜெக்ட். அதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் வந்து இந்த பத்தலண்டால உருவாக்கப்பட்ட ஃபெர்டிலைசர் ஃபேக்டரி. இதை உருவாக்குறதுக்கு முன்னிலையில இருந்தவர் வந்து டிவி சுபசிங்கா. இது வந்து 75ஆம் ஆண்டு டிலே பண்ணி கடைசியா 75ஆம் ஆண்டு இது கட்டப்பட்டது. ஒரு தரம்
கடன் கொடுக்க முன்வரையில ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல இருந்தான் அதை கடன் எடுத்து இதை கட்டி முடிச்சவன். கட்டி முடிச்சு இலங்கையில இருக்கிற இலங்கை பூராவும் 9 மாகாணங்களுக்கும் தேவையான ஃபெர்டிலைசரை வந்து இந்த ஃபேக்டரி ப்ரொடியூஸ் பண்ணது. இந்த ஃபேக்டரி வந்து நான் நினைக்கிறேன் 3 ஷிஃப்ட்டும் வேலை செய்தது. செய்து பிரம்மாண்டமான ஃபேக்டரி. இந்த ஃபேக்டரி வந்து அப்படி ஒரு ஃபேக்டரி இலங்கையில ஒரு இடமுமே இல்லை, ஒரு இடம் இருக்காம இல்லை, நான் நினைக்கல இனியும் இருக்க போவதில்லை. அந்த ஃபேக்டரியில இருக்கிற ஒர்க்கர்ஸுக்கு குவார்ட்டர்ஸ், சூப்பர்வைசர்ஸுக்கு குவார்ட்டர்ஸ், என்ஜினியர்ஸுக்கு குவார்ட்டர்ஸ், டைரக்டர்ஸுக்கு குவார்ட்டர்ஸ், சிஇஓக்கு குவார்ட்டர்ஸ், எல்லாருக்குமே குவார்ட்டர்ஸ். எல்லாருக்கும் படிப்படியா ஒர்க்கர்ஸுக்கு ஒரு ஒரு தரத்துல, இந்த சீனியர் இன்ஜினியர்ஸுக்கு வேறொரு தரத்துல, சிஇஓ டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் மிகவும் ஆல்மோஸ்ட் லைக் லக்ஸரி குவார்ட்டர்ஸ். ஸ்விம்மிங் பூல் கூட இருந்தது அதுல. ஜேஆர்ஜியாவது நான் வந்து நான் நினைக்கிறேன் 80s, ஏர்லி 80s இந்த ஃபேக்டரியை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி இந்தியாவுக்கு வித்தார். இந்தியா வந்து கப்பல்ல வந்து பார்ட்ஸா டிஸ்மேண்டில் பண்ணி அதை ஏத்தி கொண்டு போய் எங்க வச்சின என்றால் டோஹாவோ ஒரு அரேபியன் கண்ட்ரியில, இந்தியா தான் போய் அதை அரேபியன் கண்ட்ரியில உருவாக்கி, பிறகு என்ன செய்யறாருண்டா ஜார்ஜியாவதனா அங்க இருந்து ஃபெர்டிலைசரை வந்து இலங்கைக்கு தேவையான ஃபெர்டிலைசரை இம்போர்ட் பண்றாரு. எப்படி இருக்குது பொருளாதார கொள்கை? நவ தாராள பொருளாதார கொள்கைண்டா இதுதான். உள்ளூர் உற்பத்தி இல்ல, வெளியில இருந்தான் உற்பத்தி செய்யறது. வெளிநாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு அடிபடைந்து ஃப்ரீ ட்ரேட் சோன், ஃப்ரீ ட்ரேட் என்ற கான்செப்டுக்கு கீழே இலங்கை போன்ற நாடுகளை வந்து அழிக்கிறது தான் அதன் நோக்கம். இதுகளுக்கு உடந்தையா இருந்ததுதான் ஜேஆர்ஜியா வதனா, அதுக்கு பிறகு பிரேமதாசா, அதுக்கு பிறகு ரணில், அதுக்கு பிறகு மஹிந்தா கொஞ்சம் வித்தியாசம்தான். ரெண்டாலும் அவரும் நவதாராள கொள்கை தான். ரெண்டு அவற்ற ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே லக்ஸரி ப்ராஜெக்ட். சமீபத்துல சஜித்துக்காக ஆதரவு தேடி முதல்ல ஒரு ஆரம்ப கூட்டத்துக்காக யார் வந்தா டாக்டர் ஜெயம்பதியும் மற்றது ப்ரொஃபசர் பீரிஸும் வருகினர். தந்தை செல்வா ஆடிட்டோரியத்துல யாழ்ப்பாணத்துல சென்ட்ரல் காலேஜுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மண்டபத்துல தான் மீட் பண்ணி ஒரு 30-40 இது ஒரு ஃபீலர் போட்டு பார்க்கணும் எப்படி யாழ்ப்பாணத்துல எப்படி யாழ்ப்பாணத்தின் பல்ஸ் எப்படி இருக்குன்றதுக்காக வந்திருக்கிறேன். நானும் போனா ஒரு 30-40 பேர் போச்சுனேன். அப்ப நான் அவரை கேட்டேன், பீரிஸ எல்லாரும் கேட்டவ உங்களுக்கு என்ன தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு உங்களோட தீர்வு என்ன, ஏதாவது புதுசா கொண்டு இருக்கிறீங்களோ அவர்கிட்ட இருந்தா தானே சொல்றதுக்கு. அப்ப நான் சொன்ன எழும்பி, உங்களுக்கு நான் தமிழருடைய பிரச்சனைக்கு உங்களுக்கு என்ன தீர்வுன்னு நான் கேட்க போறதும் இல்லை, நீங்கள் செய்ய போறதும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஏராளமான சந்தர்ப்பங்கள் இருந்தது, நீங்கள் செய்ய தவறி விட்டீர்கள். ஆனபடியா இதை பற்றி கதைக்க விரும்பவில்லை. நான் உங்களை கேட்கிறேன்னா, சிங்கள மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீங்க? ஏதாவது பிரயோசனமா செய்தீங்களா? நீங்கள் செய்த ப்ரொஜெக்ட்ஸ்ல ஒரு உதாரணத்துக்கு காட்டுறேன். ஏன் கொழும்பு டு மாத்தறை எக்ஸ்பிரஸ் வேயை ஏன் கட்டுனீங்க 8 பில்லியன் கொடுத்து? யாருக்காக அந்த இது காட்டுனீங்க? சிங்கள மக்களுக்கா? சாதாரண சிங்கள மக்களுக்காகவா அல்லது உங்களை போல ஆக்களுக்கா? சோசு கார்கள்ல ஃபாஸ்டா கொழும்புல இருந்து மாத்திரை போட்டு வரதுக்கு. அதே நேரத்துல கரையோரத்தில் இருக்கிற கோஸ்டல் ரயில்வே மாத்திரை டு கொழம்பு நிரம்பி வளைஞ்சு ஆக்கள் விழுந்து சாகிறவன். ஒவ்வொரு மாதமும் ஒரு 1-2 பேர் சாவின தொங்கி தொங்கி கொண்டு. இதெல்லாம் கேட்டேன் நான். இப்ப ஏன் இதுக்கு செலவழிச்சிருக்கலாமே, அதுல அரவாசியை செலவழிச்சிருந்தாலே இது எவ்வளோ பிரமா வந்திருக்கும்.
நீங்கள் வந்து சிங்கள மக்களுக்கு மட்டும் செய்யல, தமிழ் மக்களுக்கு மட்டும் செய்யல. உங்களோட ஆட்சி வந்து ஒரு ஒரு பிரயோசனமற்ற ஆட்சி என்று சொல்ல அவர் வந்து பிறகு கடைசியா அது ஒரு நல்லொரு பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க, அந்த ப்ரொஜெக்ட் தான் என்று சொல்றார். சரி, நான் இது என்னத்தை சொல்றேன்டா, இந்த இந்த பொருளாதார வளர்ச்சி இலங்கையில வந்து கீழ கீழ போய்க்கொண்டே இருந்தது. இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு விஷயம் என்று தான் நான் சொல்லுவேன். இது பிளவிட்டு தெரியாமல் விட்ட பிழை என்று சொல்ல மாட்டேன் ஒரு காலம். அதுல இருந்தாக்கள் அவ்வளவு முட்டாள் இல்லை. ஜேஆர் முட்டாள் இல்லை, ரணில் முட்டாள் இல்லை. ரணில் வந்து தான் உலகத்திலேயே பெரிய கட்டிக்காரன்னு தான் யோசிக்கிறார். ஆனா இது திட்டமிட்டு செய்யப்பட்டது. சரி, இப்ப தேசிய மட்டத்துல கூட இலங்கையை வந்து அபிவிருத்தி செய்ய தவறிவிட்டார்கள். இனி நாங்கள் மாகாணங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் ப்ராவின்ஸை விட மற்ற எல்லா மாகாணங்களையும் அபிவிருத்தி கைத்தொழில்கள் இருந்த கைத்தொழிலும் எல்லாம் அழிஞ்சு போயிட்டுது. நாங்கள் வடமாகாணத்துக்கு வருவோம். வடமாகாணத்துல எத்தனையோ இண்டஸ்ட்ரீஸ் இருந்தது. சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் கணக்கு இருந்தது. பெனியன் ஃபேக்டரி, அலுமினியம் ஃபேக்டரி, அப்படி சின்ன சின்ன விவசாயம் எக்கச்சக்கமான வளர்ச்சி அடைஞ்ச நிலைமையில இருந்தது. கே சிமெண்ட் ஃபேக்டரி இலங்கையிலேயே மிகத்தரமான சிமெண்ட் உற்பத்தி செய்கிற தொழிற்சாலையா இருந்தது. அதுல பிரச்சனைகள் இருக்கலாம், வேற சுற்றுச்சூழலுக்கு பிரச்சனை, சுகாதாரத்துக்கு பிரச்சனை எல்லாம் இருந்தது. இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை, இலங்கையில ஒரு பேர் போன தொழிற்சாலை. The highest quality cement was produced from KKS factory, not in any other parts of Sri Lanka. Portland cement, high quality Portland cement. அது அழிய விட்டாச்சு. பரந்தன் கெமிக்கல்ஸ் துப்புரவா அழிய விட்டாச்சு. ஒட்டிசுட்டான் டைல் ஃபேக்டரி அழிய விட்டாச்சு. அலுமினியம் ஃபேக்டரி முடிஞ்சது. சீனோர் பூட்டப்பட்டு விட்டது. இதெல்லாம் அழிவடைஞ்ச நிலைமையில இருக்குது. இப்ப இந்த அரசாங்கம் இதுகளை வந்து கட்டமைக்கிறதுக்கு யோசிக்கிறேன். நான் வந்து நார்தர்ன் ப்ராவின்ஸ் கவர்னர் அட்வைசரி கமிட்டியில இருக்கிறோம். அதுல ஒரு நான் நினைக்கிறேன் 25 பேர் இருக்கிறோம். 25, 20, 30 பேர் இருக்கிறோம். எல்லாரும் நல்ல ஒரு எல்லாரும் ஒன்று சேர்ந்து நல்லபடியா டாக்டர் அகிலன் கதிராமர் இருக்கிறார். கதிராமர் இஸ் டூயிங் வெரி குட் சர்வீஸ். அவர் தான் கோஆர்டினேட்டர். அதுக்கு எத்தனையோ வேலைகள், எத்தனையோ இதுகள் முன்னெடுக்கிறார்கள். எனக்கும் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது. சீனோரை வந்து திருப்பி அமைக்கிறதுக்கான தேவைகளை போய் அது சம்பந்தப்பட்ட ஆக்களோட சந்திச்சு, அப்ப நாங்கள் வந்து சீனோரை திருப்பி துவங்குறதுக்காக அகிலன் கராமன் சார்பில் 2 பேர், நான் வேற ஒரு ஆள், வேற 5 மீனவர் சங்கங்கள்ல இருந்த தலைவர்கள் 5 பேர் வந்தவை. ஏனென்றா அவைக்குத்தான் அந்த சீனோர் ஃபேக்டரியின் ப்ராடக்ட்ஸ் அவைக்குத்தான் சேவை செய்யப்படுது. போட்ஸுகள் செய்தால் அந்த போட்ஸுகள் வந்து அவைன்ற பாவனைக்கா மீன்பிடி தொழிலுக்கான போட்ஸ். வேற விதமான போட்ஸுகளும் செய்யலாம், லக்ஸரிக்கு, டூரிஸ்டுக்காக வேற விதம் செய்யலாம். ஆனால் முக்கியமாக மீனவர்களுக்கான போட்ஸுகளை செய்யறதுக்காகத்தான் நாங்கள் இந்த இதை திருப்பி துவங்க யோசிக்கிறோம். அப்ப மட்டக்குழியால இருக்கிற ஹெட் ஆஃபீஸுக்கு போனாங்க. அவை இப்ப செய்து கொண்டிருக்கிறேன். இந்த சீனோர் ஹெட் ஆஃபீஸ் வந்து மட்டக்குழியால இருக்கு. அங்கதான் நாங்கள் போனாங்க எல்லாரும் வேன்ல போய் அங்கே இருக்கிற போட்ஸ் எல்லாம் பார்த்து, என்னென்ன விதமான போட்ஸ் பார்த்து, அப்ப இவை இந்த மீனவர் சங்க தலைவர்கள் சொல்லிச்சுன்னா எங்களுக்கு தேவையான போட்ஸ் இதுதான் அல்லது இதுதான் அல்லது இதுதான் சொல்லி சுட்டி காட்டி சொல்லி, அதைத்தான் இப்ப காரநகரில் இருக்கிற சீனோர்ல மேனுஃபேக்சர் பண்றதுக்காக திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். மிக சீக்கிரத்துல அது நடக்கும். ஆனா அந்த காரநகரில் இருக்கிற சீனோர்ல இருக்கிற காம்ப்ளெக்ஸ் வந்து யுத்தத்தால எல்லாம் சேதப்படவில்லை. அது ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சர் எல்லாம் அப்படியே இருக்குது. ஆனா அதுல படியா அது துவங்குறதுல பெரிய முதலீடு வேணும் ஒழிய மற்றும்படி
இன்னொரு பிரச்சனை இருக்கு. எங்களுக்கு வந்து வடமாகாணத்துல வந்து முக்கியமா வடமாகாணத்துல வந்து எங்களுக்கு தேவையான ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இல்லை. இந்த ஃபைபர் கிளாஸ் போர்ட் செய்யறதுக்கு ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வேணும். அப்ப இனி அவைய நாங்கள் ட்ரெயின் பண்ணித்தான் ரெக்ரூட் பண்ணி காரணங்களை ரெக்ரூட் பண்ணி அவைய ட்ரெயின் பண்ணித்தான் அதை பண்ணலாம். அதுக்கு முதல் ட்ரைனிங்காக மட்டக்குழியால இருந்து 2 பேர் வந்து ட்ரெயின் பண்ணுவேன். நான் நினைக்கிறேன் ப்ரொடக்ஷன் வந்து இன்னொரு 2 மாதத்துக்குள்ள அநேகமா துவங்க வேண்டும். நாங்கள் சேர்மனும் டைரக்டர்ஸும் எங்களுக்கு உறுதி அளித்திருக்கிறேன். இது ஒன்று. மற்றது ஒரு முக்கியமான விஷயம் உப்பளம், ஆனகரவு உப்பளம். ஆனகரவு உப்பளவு ஒரு கொஞ்சம் உற்பத்தியில செய்து கொண்டிருந்தவ. ஒரு 15-20 பொம்பளைகள் வேலை செய்யணும். ஒரு 5-6-7 ஆஃபீஸர்ஸ் வேலை செய்யணும். டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் வேலை செய்யணும். உப்பளம் ஆனகரவுல வந்து ஓரளவுக்கு உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டு வருகிறார்கள். ஆனா அது கட்டி உப்பு தான் அங்க செய்வின, கட்டியாத்தான் விற்பின. அதுல இந்த உப்பளத்துல ஒரு மிக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது என்னன்னா, வேற ஒரு இண்டஸ்ட்ரியிலையும் அப்படி இருக்காது. இது ஒரு பிரத்யேகமான ஒரு இண்டஸ்ட்ரி. அதாவது இன்புட், அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் எல்லாம் ஃப்ரீயா தான் வருது. இயற்கையில இருந்து ஃப்ரீயா வருது. கடல் தண்ணி ஃப்ரீயா வருது, எனர்ஜி ஃப்ரீயா வருது, சூரிய வெப்பம் உப்ப வந்து அப்ப கட்டி உப்பு ப்ரொடியூஸ் பண்ணின ஒரு சுமார் கோஸ்ட், லேபர் கோஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து 26. என்னன்னா இன்புட் வந்து 0 தானே. காஸ்ட் ஆஃப் ரூபா ஒரு கிலோகிராமுக்கு. அதை ரூபாய்க்கு விற்கிறேன். வணக்கம் சூரிய, உங்களுடைய சிக்னல் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு. உங்களோட சைட்ல இருந்து மியூட்டா இருக்கிறீங்க. மியூட்டா இருக்கிறீங்க. அன்மியூட் பண்ணுங்க. You are still unmuted. Sorry, you are still muted. இப்ப சரியா? Yeah. ஆமாம். Yeah. ஏன் அப்படி தன்பாட்டுக்கு நான் ஒன்றுமே செய்யல, Okay. ஒரு குற்றம் செய்யல, வரங்க வந்துட்டு. சரி. இப்ப அப்பதான் வந்து இப்ப என்னன்னா, இப்ப அனுரா வந்து ஒரு புது ஃபேக்டரி ஒன்று கட்டி ஒரு அதை ஓபன் பண்ணியிருக்கிறேன். இப்ப அது ஒரு எக்ஸ்ட்ரா மாடர்ன் ஃபேக்டரி. அது என்ன செய்யும்னா, இந்த உப்பு எடுத்து, கட்டி உப்பு எடுத்து தூளாக்கி மெஷின்ல எல்லாம் தண்டு தூளாக்கி பேக் பண்ணி லேபிள் பண்ணி மார்க்கெட் பண்ண போயினா அது வந்து 50 ரூபாய்க்கு பதிலாக 250 ரூபாய்க்கு விற்கலாம். இப்போ அந்த வேல்யூ அடிஷன் இஸ் வெரி குட். நாங்கள் இந்த வேல்யூ அடிஷன்ல வந்து முக்கியத்துவத்தை கொடுக்கணும். 26 ரூபாய்க்கு ப்ரொடியூஸ் பண்ணது வந்து 50க்கு விற்கிறதுக்கு பதிலாக 50 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு பதிலாக 250 ரூபாய்க்கு விற்றா அவ்வளோ லாபமும் எங்க போய் சேருது? அந்த உப்பளத்துக்கு சேருது. அது போறதால இனி உப்பளத்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். குறுஞ்சாதிவுக்கு பெருப்பிக்க போயின. இவ என்ன செய்யறான்னா, அந்த உப்பு எடுத்து இந்த ஃபேக்டரியில வந்து அரைச்சு அதுக்குள்ள அயடின் ஆட் பண்ணி அயடைஸ்ட் டேபிள் சால்ட்டை விற்க போயின. இப்ப வந்து இந்தியாவில இருந்து அது கிட்டத்தட்ட 250-300 ரூபாய்க்கு இறக்குமதி செய்து விற்கிறார். இப்ப இந்த உப்பளத்தை நின்றதால எங்கண்ட டாலர்ஸ் வந்து வீணா இம்போர்ட்ல போகாது. எங்களுடைய உள்ளூர் தேவைகள் எல்லாத்தையும் நாங்களே பூர்த்தி செய்ய முடியும். அதே நேரத்துல வெளிநாட்டுக்கும் நாங்கள் ஏற்றுமதி செய்யலாம், முக்கியமா ஜப்பான்.
வெளிநாடுகளில் உற்பத்தி செய்கிற உப்புகள் அநேகமா அயடின் ஆட் பண்றதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஜப்பானீஸ் வந்து இலங்கை உப்பை விரும்புறதாம் என்னன்னா நாங்கள் அயடின் ஆட் பண்றது, அயோடைஸ் சோல் தான் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்றது ஸ்ரீலங்கால. சரி, அப்ப இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த உப்பளத்தில இருந்து கழிவா உப்பளத்துல இந்த உப்பு தயாரிக்கும் பொழுது வர கழிவு பொருள் வந்து பரந்தன் கெமிக்கல்ஸுக்கு தேவையான ஒரு ஆரம்ப பொருள். இதுவரை ஆழமும் அந்த கழிவு பொருள் வந்து திருப்பவும் கடலுக்குள்ள விட்டாங்க. இனி அதை பரந்தன் கெமிக்கல்ஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே பரந்தன் கெமிக்கல்ஸுக்கு அதை கொடுப்பினேன். பரந்தன் கெமிக்கல்ஸ் சேர்மன் அப்பாயின்ட் பண்ணியாச்சுது. நான் நினைக்கிறேன் தீவிரமான பிளானிங் எல்லாம் நடக்குது. வேகமாக பரந்தன் கெமிக்கல்ஸ் வந்து கோஸ்டிக் சோடாவும் ஹைட்ரஜனும் மேனுஃபேக்சர் பண்ணுவினை. அப்ப அதுலேயும் வேலை வாய்ப்புகள், பெருமளவு வேலை வாய்ப்புகள் வரும். உப்பளத்துல இப்ப 15-20 வேலைகிறது, நான் நினைக்கிறேன் ஒரு 600-700 பேருக்கு வேலை கிடைக்கும் when it is fully functioning. பரந்தன் கெமிக்கல்ஸ்ல நான் நினைக்கிறேன் 500 பேருக்கு வேலை கிடைக்கும் வாங்கினா. இதெல்லாம் டெக்னிக்கல் ஜாப்ஸ், ஸ்கில் ஜாப்ஸ். அதனால இது உண்மையா எங்கள்ட பிரதேசத்துக்கு தேவையானது. இனி கோஸ்டிக் சோடாவை செய்தால் கோஸ்டிக் சோடாவை பாவிச்சுதான் சோப் செய்கிறது. அப்ப இலங்கையில இருக்கிற சோப் கம்பெனிக்கெல்லாம் நாங்கள் கோஸ்டிக் சோடாவை சப்ளை பண்ணலாம். நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நான் சொல்லப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வெரி சஸ்டைனபிள், நீடி நிலைக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. விற்க முடியாத சாமான் ஒன்றும் இருக்காது. உப்பு, இந்த கோஸ்டிக் சோடா, இந்த சோப் எல்லாம் இலங்கையிலே செய்யப்படுது. சோப் எல்லாம் இலங்கையிலேயே தயாரிக்கணும். ஏராளமான சோப் செய்யணும். இப்ப லிவர் பிரதர்ஸ் எல்லாரும் செய்யணும். அப்ப இது ஒரு அருமையான இண்டஸ்ட்ரி. இனி சீமெண்ட் ஃபேக்டரிக்கு வருவோம். அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம். என்னுடைய கருத்துக்களை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் விமல் ரத்நாயக்காக்கு. என்னன்னா, நாங்கள் இனி அந்த சீமெண்ட் ஃபேக்டரியை பழைய மாதிரி குவாரிஸ், கல்லுகள் தோன்றதுக்கு கிடங்குகள் வெட்டக்கூடாது, குவாரிஸை உருவாக்கக்கூடாது. ஏனென்றா அது நிலத்தடி நீர் இதை வந்து பாதிக்கும், மிகவும் மோசமா பாதிக்கும். ஆனபடியா அது தடை செய்யப்பட்டாச்சு. இப்ப சீமெண்ட் உற்பத்தி வந்து வெளியிலிருந்து மூலப்பொருட்களை கொண்டு இங்க ஒரு மிக்சிங் பிளான்டா தான் நாங்கள் செய்யலாம். இப்ப வெளியில இருந்து கொண்டு மிக்சிங் பிளான்டா, வெளியில இருந்து மூலப்பொருட்களை கொண்டு வரதுக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வரும், திருப்பி அதை கொண்டு விற்கிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட். ஆனபடியா வயபிள் இல்லாமல் இருக்கலாம், அதை தனியா வச்சு மிக்சிங் பிளான்ட மாத்திரம் செய்யறது. அப்ப நான் ப்ரொபோஸ் பண்றேன் என்னன்னா, அதுல வந்து வேற கன விஷயங்களை செய்யலாம். ஆக்சிலியரி சிமெண்ட் ப்ராடக்ட்ஸ், உதாரணமா லிண்டல்ஸ், பீம்ஸ், பெரிய பெரிய பிரிட்ஜஸுக்கு கட்ட வேண்டிய ப்ரீஸ்ட்ரெஸ், போஸ்ட் என்ஜின் ப்ரீஸ்ட்ரெஸ் பெரிய பீம்ஸ். அது இல்லாம ஒரு பீம் வந்து 10 lakhs வரும். அதெல்லாம் அங்க செய்யலாம். இந்த செக்யூரிட்டி போஸ்ட், ஃபென்சிங் போஸ்ட், இந்த சிபி தேவையான போஸ்ட், டெலிகாமுக்கு தேவையான போஸ்ட் எல்லாம் செய்யலாம் அங்க. அவர் ஏராளமான போஸ்ட், மற்றது பிளாக்ஸ் செய்யலாம், சிமெண்ட் பிளாக்ஸ், ஆட்டோமேட்டட் மெஷினை பாவிச்சு. இப்ப இதுகள் எல்லாம் நான் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ், சுற்றுச்சூழலை பாதிக்காத இண்டஸ்ட்ரீஸ். இதை நாங்கள் செய்கிறது நல்லதுன்னு நினைக்கிறோம். மற்ற இப்ப இந்த ப்ரொபோசல் என்னன்னா, ஏகேஎஸ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டா மாத்துறது, வேறையும் சில இண்டஸ்ட்ரீஸை அங்க வந்து சுற்றுச்சூழலை பாதிக்காத இண்டஸ்ட்ரியை கொண்டு வராது. இதெல்லாம் கொஞ்சம் இப்ப பேச்சுவார்த்தையில தான் இருக்குது. சேர்மன் அப்பாயின்ட் பண்ணியாச்சு சிமெண்ட் கார்பரேஷனுக்கும் சிமெண்ட் ஃபேக்டரிக்கும். அதன்படியா இது ஒரு இதுவரை காலமும் 50 வருஷமா நடக்காத விஷயங்கள் இப்ப நடக்குது வடமாகாணத்துல என்றத ஒரு சந்தோஷமான செய்தின்னு நினைக்கிறேன்.
ஆம், மற்றது இன்னும் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த கோஆபரேட்டிவ் வந்து ஒரு அஞ்சனே பஸ் டிவி சுபசிங்க ஆக்கள் என்ன செய்துச்சுன்னு பத்தலண்டால வந்து இப்படி பெரிய ஒரு ஃபேக்டரியை உருவாக்குனது. அது போல வடமாகாணத்துல வந்து கூட்டுறவு வந்து மிகவும் மேல் இடத்துல இருந்த ஒரு காலம். கிட்டத்தட்ட எல்லா உணவுப் பொருட்களும் கூட்டுறவுகளால தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண காலம் இருந்தது. நாங்கள் படிக்கிற காலத்துல 60கள் 65 மட்டும் இருந்தது. பிறகுதான் அது எல்லாம் அழிஞ்சு போனது, சூறையாடப்பட்டது. அழிஞ்சு போனது மாத்திரமில்ல, சூறையாடப்பட்டது. இப்ப வந்து கூட்டுறவை வந்து மீண்டும் கட்டி எழுப்புறதுக்கான முயற்சிகள் ஏராளமாக நடக்குது. அது ஒரு முக்கியமான பங்கு டாக்டர் அகிலன் கதிராமர் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப அவர் என்ன செய்தாருன்னா, இந்த இவர் இருக்கிறாரே, இவர் என்ன, ஆம், இந்திரஜித் குமாரசாமி என்றவர் இருந்தவர் தெரியுமா? சென்ட்ரல் பேங்க் கவர்னரா இருந்தவர். அவர் சென்ட்ரல் பேங்க் கவர்னரா இருக்கும் பொழுது அவர் எல்லா மாகாணங்களுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்பினார். உங்கள மாகாணத்தை அந்த ரீஜனல் மேனேஜர்ஸ் இருப்பிருந்தானே, ஜே ஜெயதி ஜெயதீபன் இருந்தவர். அவர் ஒரு அருமையான மனுஷன், கட்டிக்காரன், ஜன கட்டிக்காரன். அப்படியான ஆக்கள் ரீஜனல் மேனேஜர்ஸுக்கு ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்கிறார். உங்கொண்ட மாகாணத்துல பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை நீங்கள் நிபுணர்களை வச்சு, உள்ளூர் மாகாண நிபுணர்களை வச்சு தயாரித்து தர சொல்லி கேட்டார். அப்ப நாங்கள் அதை டாக்டர் அகிலன் கதிராமன் தான் அதை முன்னிலையில எடுத்து அதுல ஒரு 15 பேர் 13 பேர் கொண்ட ஒரு கமிட்டி, அதுல நானும் ஒரு கமிட்டி மெம்பர் இருந்தேன். நாங்கள் ஒரு ரிப்போர்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க, ஃப்ரேம் ஒர்க் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் த நார்தர்ன் ப்ராவின்ஸ். அது வந்து எல்லா எம்பசியும் அதை வரவேற்றது. நல்ல ஒரு ரிப்போர்ட். அப்ப அது அந்த இதை அடிப்படையா வச்சு பிறகு டாக்டர் அகிலன் கதிராமர் அவற்றை முயற்சிக்கு தான் நான் பாராட்டணும். அவற்றை முயற்சியால இலங்கையில வடமாகாணத்துல மாத்திரம் ஒரு கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் பேங்க் ஒரு புது பேங்கை திறந்திருக்கிறேன். அந்த கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபண்ட்ஸ் வந்தது சில ஆஸ்திரேலியன் ஃபண்டர்ஸ், அப்படி இப்படி கொஞ்சம் வந்து பிரைவேட் ஃபண்ட்ஸ் ஆனலாம். அதான் கோஆபரேட்டிவ் பேங்க். அந்த பேங்க் வந்து என்ன வேலைகளை செய்யுது. உதாரணமா வடமாகாணத்துல பாலை வந்து பாஸ்டரைஸ் பண்றதுக்கு, பதப்படுத்துறதுக்கு ஒரு ஃபேக்டரி, யாழ்கோ ஒரு ஃபேக்டரி. அதுல படங்களை கொஞ்சம் அனுப்பினா அதை நீங்கள் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு கவர்னர் இருந்தவர், பாலிதாவோ ஒரு கவர்னர் இருந்தவர். அவர் தான் அந்த 100 மில்லியன் எடுத்து கொடுத்து அதை துவக்கினது. அதுலேயும் ஊழல் நடந்து, ஊழல் பார்க்க முக்கியமான செயல்திறன் இல்லாததால அது நடக்கல. அதை இப்ப கோஆபரேட்டிவ் பேங்க் வந்து அதை கையிலேந்தி அதை நடத்துகிறேன். அது வந்து சரியான முக்கியமான ஒரு ஒரு ப்ரொஜெக்ட். இலங்கையில என்னன்னா, இப்ப வந்து வடமாநிலத்துல உற்பத்தி செய்கிற பால் எல்லாம் உடன்பால் தான் விற்கிறேன். உடன்பால் அண்டைக்கே காய்ச்சி அண்டைக்கே குடிச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சிருக்க இயலாது, 3-4 நாளைக்கு வச்சிருக்க இயலாது. அப்ப பாஸ்டரைஸ் பண்ணா, இப்ப நாங்கள் பாய்க்கிற பாஸ்டரை, இப்ப இங்கிலாந்துல வந்து பாஸ்டரைஸ் மில்க் பாய்க்கிறோம். கடையில வாங்கினோம்னா 3 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு பாய்க்கலாம், 3-4 நாளைக்கு பாய்க்கலாம். அப்ப அது வந்து வசதியா இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம், சின்ன பிள்ளைகள் வளர்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பால், தேவையான பால் கிடைக்கும். அப்ப இது கோஆபரேட்டிவ் அதை செய்யுது. மற்றது கம்போஸ்ட் செய்யறதுக்கு ஒரு ஃபேக்டரியை துவங்கி இருக்கிறேன் கோஆபரேட்டிவ். எதிர்பார்க்க முக்கியமான விஷயம், கோஆபரேட்டிவ்ல இருந்த அழிஞ்சு போன மில்ஸ், உடைஞ்சு போன மில்ஸ் எல்லாத்தையும் திருத்தி அல்லது புது மில்ஸ்களை வாங்கி இப்ப வடமாகாணத்துல 5 மிகப்பெரிய மில்ஸ், ரைஸ் மில்ஸ்
இயங்க துவங்கி இருக்கு. இதுன்ற முக்கியத்துவம் என்னன்னா, இலங்கையில அனுரா ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா பிரைவேட் மில் ஓனர்ஸும் விவசாயிகள்கிட்ட போய் அறிவு பெற்றின உடனேயே போய் அவன் வயல்களுக்கு போய் மிக குறைஞ்ச விலைகளுக்கு அதை கொள்வனவு செய்து கொண்டு போய் பதுக்கிறார்கள். பதுக்கி காய வச்சு நெல்லை அரிசி ஆக்கி பதுக்கி வச்சு விலையை ஆர்டிபிஷியலா உயர்த்துறார்கள். அதான் நடந்தது. இப்ப அனுரா ஆட்சிக்கு வந்த உடனே அதான் நடந்தது. பிறகு அனுரா ஒரு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாம் மில்லோடு சேர்த்து பதுக்குறாக்களுக்கு தண்டனை கிடைக்கும் எல்லாம் சொல்லி இப்ப அந்த பதுக்கல் இதை குறைஞ்சிருக்குது. பழையபடி நெல்லுண்ட பிரைஸ் ஸ்டேபிளா வந்துட்டுது. இன்னொரு முயற்சி செய்திருக்குது என்னன்னா, நெல் கொள்வனவு செய்யறது விவசாயிகிட்ட இருந்து ஒரு பிரைஸை போட்டிருக்கீங்கன்னா இதுக்கு குறைய கொடுக்கக்கூடாதுன்னு. விவசாயிகளுக்கு இந்த குறிக்கப்பட்ட என்ன பிரைஸ் என்று மறந்துட்டு இருந்த ஞாபகம் இல்லை, அதுக்கு குறைய ஒரு தரம் போய் அவைகிட்ட வாங்கக்கூடாது. அது ஒன்று. அடுத்தது, இந்த கோஆபரேட்டிவ் மில்ஸ் நேரடியா விவசாயிட்டிருந்து அங்கீகரிக்கப்பட்ட பிரைஸ்ல வாங்கி அவேண்ட மில்லில் அதை ரைஸ் ஆக்கி எல்லா கூட்டுறவு மூலமும் அஃபோர்டபுள் பிரைஸுக்கு கஸ்டமர்ஸுக்கு விற்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் செய்யப்பட்டிருக்குது கோஆபரேட்டிவ்ஸ்லால. இதுக்கு வடமாகாண ஆளுநர் வேதநாயகமும் மிகவும் உதவியா இருக்கிறார், அரசாங்கமும் உதவியா இருக்கின்றதை நான் சொல்ல வேண்டியது இருக்கு. அடுத்தது, இந்த புட்டூர்ல ஒரு எக்கனாமிக் சென்டர், இப்ப தம்புளையில இருக்கிற எக்கனாமிக் சென்டர் மாதிரி புட்டூர்ல ஒரு எக்கனாமிக் சென்டர் அதுக்கும் நான் வேற கொஞ்சம் இன்ஜினியர்ஸ் கைலன் கதிராமர் எல்லாரும் சேர்ந்தால் அதை கட்டி அதோட கான்செப்சுவல் டிசைனை நாங்கள் தான் கொடுத்து அது கட்டி முடிஞ்சு சும்மா இருக்குது பெரும் 4-5 வருஷமா. இதுதான் இந்த என்ன பிரச்சனைன்னா, வடமாகாணத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், கவர்மெண்ட் ஏஜென்டா இருக்கலாம் அல்லது டிஎஸ்ஆ இருக்கலாம், அவை எல்லாரும் இதுல பெரிய அக்கறை இல்லை. இதுல ஒரு பெரிய பிரச்சனை. இலங்கையில இருக்கிற பிரச்சனைண்டா இந்த பெரிய பெரிய ஆக்கள் மாத்திரம் இல்லை, ஊழல். இலங்கை பூராவும் ஊழல். அதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்றேன் கொஞ்சம் பொறுத்து. இந்த ஊழல் இருக்கிறபடியா நாங்கள் அபிவிருத்தியை செய்ய முடியாமல் இருக்கு. அரசாங்கத்துல வேலை செய்கிற அதிகாரிகள் நேர்மையாகவும் செயல்திறனுடனும் ஊழல் இல்லாத முறையிலும் இயங்கவில்லை. எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் நல்லாக்கள் இருக்குன்னா நல்லாக்களை ஓரம் கட்டிடுவின. இதான் இந்த பிரச்சனை. இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற பொலிசி அதன் கருத்து குப்பல் கஞ்சைகள் பிளாஸ்டிக்கை பொறுக்கிறதல்ல. கிளீன் ஸ்ரீலங்காண்டா இதுகள் தான். ஊழல் இல்லாமல் ஆக்குறது, ஊழலை இப்ப கிளீன் ஸ்ரீலங்கா வரும். மற்றது வெளியில இருக்கிற குப்பைகளையும் இல்லாமல் பண்ணணும், உள்ளுக்கும் மன ரீதியா உள ரீதியா இருக்கிற அதையும் கிளீன் பண்ணணும். உள்ளுக்கும் கிளீன் பண்ணணும், வெளியிலையும் கிளீன் பண்ணணும் தான் கிளீன் ஸ்ரீலங்காண்ட உண்மையான கருத்து. என்ன மாதிரி யோசிக்கணும், இது பிளாஸ்டிக்கை பொறுக்கிறது அதல்ல, ஊழல் இல்லாமல் ஆக்குறது, அதெல்லாம் கிளீன் ஸ்ரீலங்கா பாலிசிக்குள்ள வருகிறது. அப்ப புத்தூர் எக்கனாமிக் சென்டர் இவ்வளவு நாளும் ஃப்ரீயா சும்மா இருந்தது. இப்ப நாங்கள் அதை செயல்படுத்துறதுக்கு ஆயத்தங்கள் செய்து கொண்டு வாரோம். மற்றது, இந்த வேல்யூ அடிஷன் ஏற்கனவே சொன்னேன். வேல்யூ அடிஷன் சரியான முக்கியம் எங்களுக்கு. உதாரணமா இப்ப நாங்கள் உற்பத்தி, விவசாய உற்பத்தி அதிக அளவு நடக்கிற நேரத்துல விலைப்படாத காய்கறிகள், பல வகைகள் எல்லாத்தையும் கோல்ட் ஸ்டோர்ல போட்டு பாதுகாத்து உற்பத்தி இல்லாத நேரத்துல அதை மார்க்கெட்டுக்கு விடலாம். இல்லாட்டி அதை வேல்யூவேட் பண்ணி பேன் பண்ணி ஜூஸாவோ
வேறு விதத்திலேயோ வத்தல்களாகவோ ஆக்குறதுக்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. கடைசியா ஒரு ப்ராஜெக்ட், இது ஒரு உண்மையில அதிசயமான ஒரு ப்ராஜெக்ட். இதுக்கு நாங்கள் இங்கே டயஸ்போரா தமிழ் யாராவது ஃபண்ட் பண்ண முடிஞ்சா பெருமைப்படக்கூடிய ஒரு ப்ராஜெக்டா வரும். இது ஒரு யங் என்ஜினியர் இல்லை, ஒரு 45 அப்படி இருக்கும், இரான கட்டிக்காரன், வெரி கிரியேட்டிவ் என்ஜினியர். உண்மையில ஒரு கிரியேட்டிவ் என்ஜினியர் அவனை தான் நான் சொல்லுவேன். அவர் பிரசிடென்ட் ஆஃப் த நோர்தர்ன் இன்ஸ்டிடியூஷன் இன்ஜினியர் ஸ்ரீலங்கால நோர்தர்ன் பிரான்ச்சுக்கு அவர் தான் தலைவர், பிரசிடென்ட். அவர் இதை கண்டுபிடிச்சிருக்கிறார், ஒரு புது விதமான ஒரு அக்ரிகல்ச்சர் மெத்தட். தண்ணி இல்லாத இடத்துல ஒரு போகம் மாத்திரம் செய்யற இடத்துல, அதாவது பள்ளக்காணியல் நெல் ஒரு போகம் தானே செய்வேன் வடமாநிலத்துல, நேயமா 2 போகம் செய்யறதுல தண்ணி இருக்காது. குளங்கள் இருக்கிற இடங்களை தவிர மற்ற இடங்கள், தண்ணி இல்லாத இடங்களுக்கு 365 நாளும் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சிருக்கிறார். அப்ப ஒரு பெரிய ஒரு 3 ஏக்கர் எடுத்தா 3 ஏக்கர்ல தண்ணியும் இல்லை, கோடை காலத்துல ஒரு தண்ணியும் இல்லை, ஒரு பயிரும் இல்லாத இருக்கும். ஆக மழை காலத்துல மாத்திரம் நெல் விதைப்பின. இப்ப அவர் என்ன செய்திருக்கிறார், அந்த ஜியோகிராபியை மாத்தி, அதன் டொபோகிராபியை மாத்தி, அதுக்குள்ள ஒரு குளத்தை உருவாக்கி, மேட்டுக்காணியம் உருவாக்கி, கொஞ்சம் பள்ளக்காணியம் உருவாக்கி, ஒரு ஸ்லோப்பையும் செய்து, அது ஒரு இன்ஜீனியஸ் மெத்தட், உண்மையில அதிசயமான ஒரு மெத்தட். இப்போ ஒரு குளத்துல தண்ணி, மழை காலத்துல வர தண்ணியை அதுல தேக்கி, அது கோடைகாலம் முழுக்க அது பாய்க்கக்கூடிய முறையில எல்லாம் கால்குலேட் பண்ணி ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கிறார். அதுக்கு அவருக்கு கோல்டு மெடல் கிடைச்சிருக்கு ஸ்ரீலங்கால. இதை நாங்கள் அமுல்படுத்துறதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு ஒரு 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 4-5 மில்லியன் வரையில முதல் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா ஒரு 3-4 ஏக்கரை செய்து போட்டு, பிறகு எல்லா கமக்காரர்களும் அதை பார்த்துச்சுன்னா உடனே இது வைல்ட் ஃபயர் மாதிரி வடமாநிலம் முழுக்க பரவும். எவ்வளவோ காணிகள் விவசாயம் செய்யாமல் சும்மா விடப்பட்ட காணிகள் எல்லாம் விவசாயத்துக்குள்ள கொண்டு வரலாம். அப்ப எங்களுக்கு we will become self-supporting in food என்று எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன கேட்டது எக்கனாமிக், இது இண்டஸ்ட்ரீஸும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பற்றி தான் கதைக்க நீங்கள், நான் அதைத்தான் சொல்லியிருக்கிறேன். இனி நீங்கள் ஒரு கலந்துரையாடல் ஆக்குறது நல்ல நினைக்கிறேன். நான் இனி ஆக்கப்பூர்வமா இருக்கும், அல்லது கேள்விகள் கேட்கலாம், நானும் உங்களுக்கு கேள்வி கேட்கலாம், உங்களுக்கு அனுபவம் கூட இருக்கலாம். இப்ப நான் அங்க போனதுக்கு காரணம், இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, இது பர்சனலா சொல்றேன். நான் இப்ப இங்க 50 வருஷத்துக்கு மேல இருக்கிறேன். இப்ப இங்க பல விதமான அனுபவங்கள், அங்க கிடைக்காத அனுபவங்கள், இப்ப என்னோட படிச்ச அங்க வேலை செய்யற இன்ஜினியர்ஸுக்கு கிடைக்காத அனுபவங்கள் எங்களுக்கு இங்க கிடைக்கும். அது ஏதோ நான் கெட்டிக்காரன்னு சொல்ல வரையில, இங்க அந்த சூழ்நிலையே அப்படி. எங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை எங்களுக்கு ஒரு கடமை இருக்கு, அங்க போய் பகிர வேணும். மற்ற அவைந்த அனுபவத்தை நாங்கள் உள்வாங்க வேணும். ஏன்னா அவைந்த அனுபவமும் அப்ரோப்ரியேட்டா இருக்கும், அங்கத்திய தேவைக்கு பொருத்தமானதா இருக்கும். ஆனா அவைக்கு இங்க இருக்கிற வசதிகள் தெரியாது. இந்த விஷயத்துல நாங்கள் ஒரு இந்தியாவுக்கு போய், கோயம்புத்தூர்ல போய் சில இதுகள் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஒரு ரிசர்ச் ஒன்று செய்தாங்க. இதுதான் அந்த ரிசர்ச் ரிப்போர்ட். இரணமடு ரிசர்ச் ஸ்டேஷன்ல ஒரு ரிசர்ச் 1.5 வருஷம் செய்தாங்க. சொட்டு நீர் பாசனத்தை வடமாகாணத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக ஆதாரபூர்வமா விஷயங்களை நீங்கள் சொல்ற மாதிரி நாலேஜ் அண்ட் என்ன சொல்றீங்க, நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன். அப்ப இதை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். வாழை மரத்தை நட்டு 100 வாழை மரத்தை நட்டு 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் அணியில சொட்டு நீர் பாசனத்தை பாவிச்சு நாங்கள் இத ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் என்ன, இதுல கண்டுபிடிச்சது என்னன்னா,
சொட்டு நீர்ப்பாசனத்தை பாவிச்சால் ஒரு 1000 liters வாட்டர்ல சொட்டு நீர்ப்பாசனம் மூலம் வார அறுவடை வந்து 4.5 கிலோகிராம். ஒவ்வொரு 1000 liters வாட்டருக்கும் எடுக்கக்கூடிய பனானா வந்து 4.5 kilograms. ஆனா அதே 1000 liters நாங்கள் பாத்தி கட்டி இறைச்சோம்னா எங்களுக்கு வர அறுவடை வந்து 1000 liters-க்கு 1/2 கிலோகிராம். இப்ப எவ்வளவு? 9 மடங்கு கூட. வாட்டர் எஃபிஷியன்சி இஸ் 9 times. இதான் இந்த ரிசர்ச்சின் படி நாங்கள் நிரூபித்தது. இதை நான் அரசாங்க விவசாய அமைச்சருக்கு கொடுத்திருக்கிறேன். தெரியல, தெரியாது, உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன் அந்த படம். புத்தகம் அனுப்பையில இதை வந்து நான் அரசாங்கத்துக்கு இது சிங்களத்திலேயும் அடிச்சிருக்கிறோம், தமிழ்லையும் அடிச்சிருக்கிறோம், ஆங்கிலத்திலேயும் அடிச்சிருக்கிறோம். ருஹுணா யூனிவர்சிட்டி தான் எங்களுக்கு சிங்களத்தில் அடிச்சு தந்த இதை டிரான்ஸ்லேட் பண்ணி இரண்டமடு ஸ்டேஷன்ல வேலை செய்யற ஒரு ஆள் தான் இங்கிலீஷில் இருந்து தமிழ்லையும் செய்து தந்திருக்கிறார். அப்ப நாங்கள் வந்து இந்த நாலேஜ் பேஸ்ட் அக்ரிகல்ச்சரை பாதிக்கணும், ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சரை பாதிக்கணும். அதுவும் எங்களுக்கு வந்து வெதர் பேட்டர்ன்ஸ் வந்து மாறி 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 கொண்டு போறபடியா நாங்கள் we have to be smarter than the nature. We must be smart enough to control nature or to take into account nature என்னத்தை செய்தாலும் நாங்கள் பிழைக்கக்கூடிய வழியை பார்க்க வேண்டும். தேங்க்யூ சூரி. நாங்கள் உங்களோட விஷயங்களை வந்து கேட்டுக்கொண்டு இருக்க மேலும் மேலும் ஆவலா இருக்குது. நாங்கள் உங்களுக்காக இன்னொரு செஷனை வந்து இன்னொரு தரம் நாங்கள் ஏற்படுத்தலாம். ஆனால் இப்ப இருக்கிற கேள்வி பதில்களை நாங்கள் கேட்க வேண்டியிருக்கின்ற நாங்கள் ப்ரோக்ராம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துட்டது. திருமதி ராஜேஷ் அவர்களை முதல் கல்வி இயக்கத்தின்படி அழைக்கிறேன். வணக்கம் எல்லோருக்கும். சூரி தேவையான மிகவும் முக்கியமான மிகவும் விளக்கமான ஒரு பிரசன்டேஷன். இதை 19 பேரும் கேட்டது துக்கமா இருக்குது. ஏனென்றால் இங்க இருக்கிற நலம் விரும்பி தமிழர்கள் எல்லாம் கேட்க வேண்டிய விஷயம் எல்லாம் இது. என்றால் 60ஆம் ஆண்டுல யாழ்ப்பாணத்தில் இருந்து போன பச்சை மிளகா, தம்பளையில வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் தான் இலங்கைக்கே போய்கொண்டிருந்தது. அந்த அளவுக்கு டெவலப்பா இருந்தது ஜாஃப்னா. அங்கிருந்து சோடா ஃபேக்டரியில இருந்து அச்சுவேலி பக்கத்துல இருந்து திராட்சை பழம் எல்லாம் உருவாக்கினவங்க. ஸோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் உண்டாக்குனது வேறு இடங்கள்ல. இப்ப என்ன சொல்ல வரணும் என்றால், அந்த காலத்தில் இருந்த இண்டஸ்ட்ரி வாழைச்சேனை பேப்பர் ஃபேக்டரி இல்லை, அம்பாறையில் இருந்த கரும்பு ஃபேக்டரி இல்லை. பிகாஸ் தீஸ் ஆர் டன் பிகாஸ் ஆஃப் த கிளைமேட். அந்தந்த ஏரியாவில் என்னென்ன கிளைமேட் கரும்பு வளர்றதுக்கு அம்பாறை அந்த பெட்டர் பிளேஸ். அப்போ நாங்கள் யுத்தம் முடிஞ்ச பிறகு சில இடங்களுக்கு போனோம். அப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம், அங்கன்னா கிளிநொச்சிக்கு நலம் விரும்பிகள் என்ற எங்களுடைய வெளிநாட்டு தமிழர்கள். அங்க போனால் அரசாங்கம் கிளிநொச்சியில பெரிய பால் பண்ணை தொடங்குறதுக்கு திட்டம் போட்டிருக்குது. ஆனால் அங்க இருக்கிற அரசாங்கம் விட மாட்டானா. ஏன்னா 2 சிங்கள என்ஜினியர் வந்துருவானா. இதை போல முட்டாள்தனம் எங்க இருக்குது? ஏன்னா அந்த சனங்கள் வந்து சொல்லுது, எங்களுக்கு வேலை இல்லாம ஆக்கள் வெளியில போகுதுகள். அப்ப இவ்வளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற இடம் அவங்க சொல்றாங்க இல்லை. அதே மாதிரி சில இடங்கள்ல நீங்க ஜப்னா விஜயபுல பற்றி கழிச்சிருக்கிறேன். அடுத்தது எனக்கு ஒரு லெட்டர் வந்தாங்க யாழ்ப்பாணத்து மீனவர்கள் அந்த இந்தியர் செய்கிற கொடுமைகளை பற்றி வந்து அரசாங்கத்தோட கதைக்க சொல்லி. ஏனென்றால் அவங்களோட சோழஸ் எங்களின் நாங்கள் நெடுந்தீவுல இருந்து பார்க்கிறோம், சோழஸ் வந்து நிக்குதுப்பா 1 மைல் கங்கால. திஸ் இன்டர்நேஷனல் கிரிமினல் ஆக்ட், யூ டு நாட் கம். ஒரு சர்டன் அமௌண்ட் ஏரியாவுக்கு அங்கால வரக்கூடாது. அவங்க வேணுமென்று வந்து நிற்கிறாங்க. அந்த ட்ரோலர்ஸ் வச்சிருக்கலாம், பொலிட்டீஷியன்ஸ் அப்படிதான் வச்சிருக்கிறாங்க. அதை கேட்கறதுக்கு இல்லை. திசவிதா நாயக்க விதாரணை எனக்கு சொன்னார், நாங்கள் யுத்தம் முடிஞ்சு போகுது, நீங்க சூரிய சொல்றத நான் அப்பவே கத்தி கொண்டிருந்தேன். நான் we had to produce
நாங்கள் என்ன 60s இருந்ததோ நாங்கள் செல்ஃப் சஃபிஷியன்ட் மாதிரி தான் இருந்த நாங்கள் அதை கொண்டு வர மாட்டோம். அவர் என்ன சொல்றாரு என்றால், பிகாஸ் the cooperation is not available, அவ்வளவு corruption இருக்கு. ஸோ எங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ், எங்களுக்கு இருக்கிற கனிவளங்கள், யாழ்ப்பாணத்துல இலங்கை சுத்தி போனீங்கள் என்றால் நாங்கள் எத்தனையோ நாடுகளுக்கு மீன் ஏற்றுமதி அளவுக்கு எங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்கு. பிகாஸ் கடல் சூழ்ந்த மக்கள் அது செய்யல நாங்கள். பிகாஸ் இதெல்லாத்தையும் செய்ய வேண்டுறதுக்கு ஒரு நேர்மையான ஒரு கூட்டுறவு முறைப்படியான ஆக்கள் தான் வேணும். மற்றபடி இண்டஸ்ட்ரியல் அந்த மில்கை பற்றி சொல்லிட்டு நான் கிளியரன்சிக்கு போய் அந்த ஆக்கள் சொன்ன துக்கமான கதை அது. அடுத்தது இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பற்றி சொல்ல வேணும். இந்த 50s சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலேயே இந்த லாங்கஸ்ட் டெக்ஸ்டைல் இருந்தது வெள்ளவத்த ஏரியால. அது 58ஆம் ஆண்டு அழிக்கப்பட்டது. இன்றைக்கு நாங்கள் well over 5,000 women working as a slave in the Middle East. They are going through the hell. இப்படியான இண்டஸ்ட்ரி we had to re-establish in Sri Lanka because we can't provide work for every ஏரியாவுக்கு. வித்தியாசமான இடங்களுக்கு வித்தியாசமான நாலேஜ் அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருந்தது. அதை திருப்பி கொண்டு வர வேணும். அடுத்தது அம்பாறையில கரும்பு செய்யறதுக்கான நிலவளம் இருக்கு. எங்க போச்சுது? we can't produce ஜகரி, அதான் சர்க்கரை என்று சொல்றது இந்தியால. அந்த அளவுக்கு நாங்க கரும்பு ஃபேக்டரி செய்யலாம். இதெல்லாத்தையும் சூரிய சொன்ன மாதிரி அந்தந்த மாகாணத்து bloody MPs must do that. அவங்க they had to write the procedure. இப்ப நாங்கள் ஹெல்த் ப்ரமோஷன் ஆபீஸரா இருக்க what is a community need to promote in health என்று நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுத்தாரு. அவன் எங்களுக்கு ஃபண்ட் தருவான். what is a health, what I am supposed to do. அது மாதிரி இந்த மக்களை நீங்க தூண்ட வேணும், மக்களை படிப்பிக்க வேணும். இன்றைக்கு இருக்கிற இளம் தலைமுறைக்கு இது தெரிஞ்சால் 1948ல எங்களுடைய சுதந்திரம் வரைக்க சவுத் ஈஸ்ட் ஏசியாவிலேயே the richest country in Southeast Asia, Sri Lanka. 1981 United Nations report, highest educated people in Southeast Asia, Sri Lanka. இதெல்லாம் வச்சுக்கொண்டு இன்றைக்கு கம்ப்ளீட்லி கரப்டட் இடியட்ஸா இருக்கிறதுக்கு எதிராக நாங்கள் வேலை செய்ய வேணும். எங்களுக்கு ஐயா நாங்கள் 48ல வந்த இண்டிபெண்டன்ட் இதுவரைக்கும் எங்களுடைய ரிசோர்ஸ் நாங்கள் டெவலப் பண்ண இல்லை. இதுதான் திசில்தாரான சொன்னவர். எனிவே இதான் இவ்வளவுதான் அதுக்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன். ஒரு குயிக் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கவா? என்னன்னா இந்த ராஜேஷ் சொன்ன ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். வெள்ளவத்த ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் மில்ஸ் வந்து அது இண்டிஜினஸ், அது வந்து வீவிங் சென்டர். அது வந்து they manufacture clothes, high value woven material they manufacture for local internal யூஸுக்கும் வெளிநாட்டுக்கும் அனுப்புறதுக்கு. அது வேல்யூபிள் இண்டஸ்ட்ரி. எவ்வளவு ஆக்களை, ஆயிரக்கணக்கான ஆக்களை எம்ப்ளாய் பண்ண ஒரு இண்டஸ்ட்ரி. அது வந்து வேற. இப்பத்திய கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வேற. கார்மெண்ட் இண்டஸ்ட்ரின்றது ஒரு ஸ்லேவ் இண்டஸ்ட்ரி. கிட்டத்தட்ட சீப் லேபரை பாவிச்சு அமெரிக்கால இருக்கிற ஆக்களுக்கு ஷர்ட்டும் கலசானம் தைச்சு அவை என்ன செய்யறது, தைச்சு கொடுக்கறதுதான் அவன் வேண்ட வேலை. அவை நினைக்கிற நேரத்துல இது எங்கட ஃபேக்டரிஸை பூட்டலாம், எங்கட ஃபேக்டரிஸை இயங்க வைக்கலாம். அந்த அவன் பெர்மிஷன் கொடுத்தா தான் நாங்கள் அவை வந்து எங்களை போட்டு சிப்பிலி ஆட்டலாம். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அதுல வந்து அந்த அப்படியான இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதுல இருந்து வர லாபம் வந்து அந்த பிரதேசத்துல தங்குது இல்லை, ரீஇன்வெஸ்ட் பண்ற இல்லை, அது வெளியில போயிடும். அல்லது லக்ஸரி ஓனர்ஸ் வந்து அதை எடுத்து லக்ஸரி வாழ்க்கையை வாழின ஒழிய ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெருசா நடக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், எங்கட நாட்டுல வெளிநாட்டில இருந்து வந்து இன்வெஸ்ட் பண்ற ஆட்கள் வந்து தனியா இன்வெஸ்ட்மெண்ட் மாத்திரம் கொண்டு சேர்க்காமல் நோஹாவ், டெக்னிக்கல் நோஹாவும் அதோட சேர்ந்து வர வேணும். என்னடா நாங்கள் நெடுக தங்கி இருந்து வாழ முடியாது. இப்ப இந்தியா பார்த்தீங்கன்னா நேருண்ட காலத்துல ஒரு சில விஷயங்கள் நேரு மற்ற சிங் என்ற காலத்துல கெட்டித்தனமான வேலையை கணக்க செய்திருக்கிறேன். என்ன செய்துச்சுன்னா, ஜப்பான், பிரிட்டிஷ் லேலண்ட், மிட்சுபிச்சி, ஹோண்டா,
போன்ற நாடுகளோட சேர்ந்து கொலாபரேஷன் அக்ரிமெண்ட்ஸை செய்துச்சு. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் வந்து உங்களோட கார் பிளான்ஸை மோட்டார் சைக்கிள் பிளான்ஸை செய்து நீங்கள் 10 வருஷத்துக்கு நீங்கள் ப்ராஃபிட் எடுங்க. அதுக்கு பிறகு எல்லாம் எங்கள்கிட்ட. இப்ப அதுல இருந்து வந்த அறுவடை என்னன்னா 10 வருஷத்துக்குள்ள இந்தியன் ஒர்க்கர்ஸ் ஹேவ் பிகம் வெரி ஸ்கில்ட். இந்தியா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கார் மேனுஃபேக்சரிங் வேர்ல்ட்ல ஒன் ஆஃப் த லீடிங் கார் மேனுஃபேக்சரர்ஸ் இந்தியா டுடே. Motorcycle industry completely they have taken over. Britain was a leading country in motorcycles, but இங்க ட்ராம்பை விட வேற ஒன்றும் செய்யற இல்லை இங்க. அதுவும் ஒரு கொஞ்சம். இப்ப இந்தியா has taken over. இலங்கைக்கு வாரது பாருங்க, இலங்கைக்கு வர பைசிக்கிள்ஸ் இந்தியால இருந்து வருது, மோட்டார் சைக்கிள் இந்தியால இருந்து வருது, ஓட்டோஸ் இந்தியால இருந்து வருது, காஸ் இந்தியால இருந்து வருது, பஸ்ஸஸ் இந்தியால இருந்து வருது, ட்ரெயின்ஸ் இந்தியால இருந்து வருது. பிளேன் ஒன்று தான் இன்னும் வரையில, நான் அறிஞ்ச வரையில. அப்ப நாங்கள் தங்கி இருக்கிறோம் எல்லாத்துக்கும். பைசிக்கிள் எங்களால் செய்ய முடியாதா? ஒரு எத்தனை 15 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு நாட்டுல. இதான் இந்த பிரச்சனை. தேங்க்யூ. நான் திரு நாதன் அவர்களை அழைக்க போறேன். அவர் வந்து ஒரு என்வாயரன்மெண்டல் கொஷனுக்கு பரண்டு எதிர்பார்க்கிறேன். டீப் குளோபல் என்ற ஒரு அமைப்பில் இருக்கிறவர். சுண்ணாகம் நிலத்தடி நீரை பற்றி கேட்க போறார். அதுக்கு முதல் நான் இதில் இருந்து ஒரு விளைவிட்டார். அவர் வந்து ஒரு குறிப்பு போட்டிருந்தார். டியூஎல்எஃப் வந்து இந்த பிரசிடென்ஷியல் கான்ஸ்டிடியூஷனை ஆதரிக்கையில அவங்க வந்து அதை பாய்காட் பண்ணவங்க. பார்லிமெண்ட்லயும் அதை எதிர்த்து கதைச்சவங்க. ஒரு ஆர்டிக்கிளா கூட ஆர்டிகிள் 157ல தொடங்கி ஒவ்வொரு ஆர்டிக்கிளை பற்றி தனித்தனியா எடுத்து தீவிரமாக அதை பற்றி விமர்சனம் செய்துட்டு வலிக்கிட்டு போனவங்க சொல்லி சொல்லப்பட்டது. 1978ல பிரசிடென்ஷியல் கான்ஸ்டிடியூஷன். தேங்க்யூ. மிஸ்டர் நாதன், உங்களுக்கான சந்தோஷம் சார்ல்ஸ். இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு என்னுடைய முக்கியமான கேள்வி, இப்ப ஐயா இவர் கதைக்கிற பொழுது சொன்னார் காங்கேசந்துறை சீமெண்ட் ஃபேக்டரியிலே தாங்கள் தூணுகள் அந்த பல பல விஷயங்கள் அதுகளை செய்யலாம். ஆனா அதுக்குரிய மூலப்பொருள் வந்து இந்த சுண்ணாம்பு கல்லு தானே. சுண்ணாம்பு கல் இல்லாமல் வேற பயில நீங்க செய்ய முடியுமா? சுண்ணாம்பு கல்லை நீங்க தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு போனால் இந்த கடல் நீர், உப்பு நீர் வந்து எங்களுடைய இந்த குடாநாட்டை பாதிக்கும். அதை நான் சொல்ல விரும்பவில்லை. இந்த தமிழீழ விடுதலை புலிகளின் இந்த பொருண்மையை வைச்சிருந்த பொழுது 16 பேரை வச்சு அது சொல்லி போட்டு இந்த சீமெண்ட் ஃபேக்டரியை துறக்கிறதால யாழ்ப்பாண குடாநாடு இன்றைக்கு அல்ல இந்த என்வரன்மெண்ட் விஷயத்துல சும்மா அதுல இந்த பிரச்சனை பல பல பிரச்சனை ஜனங்கள் கஷ்டப்படணும். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இந்த குடிக்கிறது போதில் தண்ணியை தான் ஜனங்கள் வச்சு பாவிச்சு கொண்டிருக்கிறேன். ஒரு கட்டத்துல முனிசிபாலிட்டி கொடுத்தது இது தண்ணியை குடிக்கிறதுக்கு. இன்றைய போதில் தண்ணியை வாங்கி குடிக்கிறேன்னு சொன்னால் நிலத்தடி நீரின் இன்னும் மோசமான ஒரு நிலைமையை நான் சொல்லையில தமிழீழ விடுதலை புலிகள் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் என்னவோ சொல்றீங்க. இப்ப முந்தி சீமந்து இதை குணந்து அதாவது சீமந்த குணந்து பல பல இடங்கள்ல மல்லாகத்துல தெளிப்பலையில் எல்லாம் இந்த கான்கிரீட் போஸ்ட் எல்லாம் செய்தது. இப்ப நீங்கள் சொல்றீர்கள் கான்கிரீட் போஸ்டை பற்றி தான் கதைக்கிறீர்களே ஒழிய அதற்குரிய மூலப்பொருள் சீமந்துக்கு வேண்டிய சுண்ணாம்புக்கல்ல என்ன மாதிரி எடுக்க போறீங்களன்றதை சொன்னீங்கள் என்றால் வசதியா இருக்கு. ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவர் வந்து சிமெண்ட் ஃபேக்டரி என்றதை பற்றி ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன செய்யலாம்ன்றதை பற்றி சொல்லியிருந்தார். அப்ப அதுல வந்து நீங்கள் சொன்னது இந்த மூலப்பொருட்கள், இப்போ உதாரணத்துக்கு பீம் செய்ய போறோம் என்று சொன்னால் அதுக்கான அயன் ஓரோ இல்லாட்டி வேற மெட்டீரியல் என்ன மாதிரி இருக்க போகுது என்றதையும் அதுல நீங்கள் சொல்ல முடியுமா? இல்ல, நீங்கள் உங்களோட கருத்து, மூல கருத்தை நான் 100% ஆதரிக்கிறேன். சிமெண்ட் ஃபேக்டரி வந்து பழைய சிமெண்ட் ஃபேக்டரி போல இயங்க விட முடியாதுன்னு நான் சொன்னேன். அதாவது சிமெண்ட்டை செய்யறதுக்கு லைம் ஸ்டோன் வேணும், சரியோ? லைம் ஸ்டோனும் வேணும், மற்றது கிளேயும் வேணும். கிளே வந்து முருங்கன் அந்த பக்கத்துல இருந்து வாரது சிமெண்ட் ஃபேக்டரிக்கு முந்தி. சுண்ணாம்பு கல் வந்து லைம் ஸ்டோன் வந்து கேகேஎஸ்லயே அதை சுத்தியே கிடங்கு வெட்டி குவாரிகள் வெட்டி எடுத்தவர். அது வந்து இப்ப தடை செய்யப்பட்டிருக்குது. வடமாகாணத்துல இனி சுண்ணாம்பு கல்ல குவாரிகள் செய்ய முடியாது
மறுபடியா அது அவுட். இப்ப இன்னொரு விஷயம் உங்களுக்கு விளங்குமோ தெரியுமோ தெரியல, கான்கிரீட் செய்யறதுக்கு பாவிக்கிற சாமான் என்ன? கான்கிரீட் கட்டடங்கள் கட்டுறதுக்கு கான்கிரீட் செய்யறது ஒன்று சிமெண்ட், மற்றது அக்ரிகேட்ஸ், ஃபைன் அக்ரிகேட்ஸ், கோஸ் அக்ரிகேட்ஸ். அதாவது ஒன்று சிமெண்ட், மற்றது சாண்ட், மற்றது கல், மற்றது தண்ணி. இவ்வளவு சேர்ந்து தான் கான்கிரீட்டா மாறுது. சரியா? அதுக்குள்ள நீங்கள் ஸ்டீலை போட்டு குளம்ஸா கட்டுறீங்க. இப்ப வட மாகாணத்துல முந்தி லைம்ஸ்டோனை இந்த சிமெண்ட் என்ன கான்கிரீட் செய்யறதுக்காக பாவிக்கிறதுக்கு பாவிச்சது. இப்ப அது தடை செய்யப்பட்டிருக்கு. இப்ப யாழ்ப்பாணத்துல ஒரு இடமும் வீடுகள் கட்டுறதுக்கு சுண்ணாம்பு கல்ல நொறுக்கி செய்ய இயலாது, தடை செய்யப்பட்டிருக்கு. இப்ப லைம் ஸ்டோன் எடுக்க இயலாது. யாழ்ப்பாணத்துல கிண்ட விட மாட்டாங்க. ஒரு இடம் தடை செய்யப்பட்ட ஒரு சாமான் இப்ப லைம் ஸ்டோன். மறுபடியா சிமெண்ட் தொழிற்சாலையை பழசு போல நாங்கள் இனி கடைசி வரையும் செய்ய முடியாது. அதுக்கு முக்கியமான காரணம் 2 காரணம். ஒன்று என்வாயரன்மெண்டல் பொல்யூஷன், அது டஸ்ட். அதுகளுக்கு மாடர்ன் மெத்தட்ஸ் இருக்கு. அதை டஸ்ட் பிரெசிபிடேட்டர்ஸ் அதுகள் பாவிக்கலாம். ஆனா சுண்ணாம்பு கல் அங்க எடுக்க இயலாது. இப்ப என்ன செய்யணும்டா, இலங்கையில இப்ப திருங்கமலையில செய்யற சிமெண்ட் ஃபேக்டரி எல்லாம் அங்க எடுக்கிற இல்ல, அதை இம்போர்ட் பண்ணினேன். இந்தியால இருந்து இம்போர்ட் பண்ணி அங்க மிக்சிங் பிளான் தான் இப்ப அங்கே. அப்ப இங்கேயும் நாங்கள் மிக்சிங் பிளான்ட செய்யலாம் இல்லைய, ஆனா குவாரியே செய்ய இயலாது. அது நீங்கள் சொல்றது சரி, அது நடக்காது. நீங்கள் பயப்படாதீங்க, அது நடக்காது, ஒருபோதும் நடக்காது. இரண்டாங்க தண்ணி, எங்களுக்கு இருக்கிற தண்ணி முழுக்களும் நிலத்தடியில இருந்தா வர தண்ணி. அதுதான் ஒரே ஒரு சோர்ஸ். எங்களுக்கு ஆறு இல்ல, மழையும் பெருசா இல்ல. மறுபடியா நாங்கள் அதுலதான் தங்கி நாங்கள் எங்கண்ட உயிர் வாழ்றோம். மறுபடியா அது இனி தடை செய்யப்பட்டது, சட்ட ரீதியா தடை செய்யப்பட்டாச்சு. அப்ப அந்த டேஞ்சர் இல்ல, நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதுதான் நான் சொல்றேன் ஆல்டர்னேட்டிவ். கேஸ் ஏரியால நாங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஜோனை உருவாக்கலாம். இப்ப நான் சொன்ன பீம்ஸ் எல்லாம் சில்லறை சாமான் இல்லை, அது பெரிய விலை உள்ள சாமான்கள். ஒரு பிரிட்ஜை கட்டும் பொழுது, ஒரு ரிவருக்கு மேலால பிரிட்ஜை கட்டும் பொழுது நாங்கள் இப்ப பீம்ஸை செய்து ஏற்கனவே செய்து ட்ரெயினால கொண்டு போய் அப்படியே வைக்கிறதான். எங்கள்ட்ட சைனால பாருங்க பிரிட்ஜ் கட்டுறாங்க, ஒரு நாள்ல ஒரு மாதத்துல, ஒரு 2 மாதத்துல ஒரு பிரிட்ஜ் கட்டி முடிக்கிறாங்க. எல்லாம் ப்ரீகாஸ்ட், ப்ரீ ஸ்ட்ரெஸ், வெரி ஸ்ட்ராங் பீம்ஸ். ஐ செக்ஷன்ல இருக்கும், ஸ்கொயர் செக்ஷன், எல்லா செக்ஷன்லயும் இருக்கும். அது சொல்றது ப்ரீ ஸ்ட்ரெஸ் கான்கிரீட் அல்லது போஸ்ட் டென்ஷன் கான்கிரீட். தேங்க்யூ. உங்களோட சிவில் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல அந்த கேள்விக்கு பதில் சொன்னது அது ஒரு நல்ல ஒரு ஐடியாவாகவும் இருக்குது. இந்த செஷன் நாங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வர நேரத்துக்கு வந்துட்டோம். யாரிட்டம் கேள்விகள் இல்லை என்று சொன்னால் நாங்கள் முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறோம். திருமதி இக்பால் அவர்கள், திருமதி இக்பால் அவர்கள் அவர் சொன்ன விஷயங்கள்ல மிகவும் அந்த நல்ல எல்லாமே மிகவும் நல்ல விஷயங்கள் இருக்குது. அதுல அந்த கூட்டுறவுல பற்றித்தான் நான் கூட அதை கவனம் எடுக்கிறேன். அதுல அவர் சொன்னார் அந்த நிதி வெளியால இருந்து ஹெல்ப் பண்ணினா இப்படியான விஷயங்களை நிறைய செய்யலாம் என்று எனக்கு தெரியும். அந்த கூட்டுறவு ஃபண்ட், கோஆபரேட்டிவ் எல்லா இதுலையும் சேர்ந்து நிறைய காசு, கூட்டுறவின் காசு பேங்க்ல இருக்கு. அவையில் அதை அந்த திருப்பி அந்த மக்களுக்கு பயன்படக்கூடிய மாதிரி செய்யாமல் அந்த ஃபண்ட் நிறைய இருக்கு. அப்ப அந்த இதால எடுத்து அதுல அந்த காசை எடுத்து கூட பயன்படுத்தலாம். மற்றது இது மட்டுமல்ல இல்லை, அந்த காசை எடுத்து அந்த விவசாயிகளுக்கு இப்ப நெல்லெல்லாம் இப்படி கூட உற்பத்தி செய்யலாம்டா அவைகளுக்கு அதுக்கான மூலதனம் இருக்காது. அப்ப அந்த நிதிகளையும் பயன்படுத்தலாம் என்ற அந்த விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது கோண்டாவில் இல்லையெல்லாம் ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்குது. இந்த நெசவு தொழில் செய்கிற நவீனமான ஒரு ஃபேக்டரி இருக்கு. அதாவது நிறைய வளங்கள் அந்த கூட்டுறவுக்குள்ள இருக்கு. அப்ப அதை சரியாக அடையாளம் கண்டு
அது செலவில்லாம நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு நிதியும் இருக்கு, அந்த கட்டிடங்கள் இருக்கு. அதே நேரத்துல அந்த திருமதி ராஜேஸ்வரி அவர்கள் சொன்ன மாதிரி அந்த கூட்டுறவு பண்புகளை அந்த மக்கள் மத்தியில உருவாக்குறதுக்கு ஒரு மிக முக்கியம். அப்ப அந்த ட்ரைனிங், அதுகளுக்காக இருக்கிற அந்த ட்ரைனிங் சென்டர்ஸையும் டெவலப் பண்ற அந்த விஷயத்தையும் நீங்கள் கூடுதலா கவனம் எடுத்தால்தான் அங்கத்தவர்களுக்கும் அந்த கூட்டுறவுத்துறையோட பணி செய்கிற பணியாளர்கள் அரசாங்கத்துல சரி அல்லது சாதாரணமான கூட்டுறவுல சரி பங்கு பெற்ற கூட பிரயோசனமா இருக்கும். நேரம் போறபடியா நான் இதுல விளத்தோட முடிக்கிறேன். அந்த சூரியன் அவரோட வந்து எனக்கு முழு பேரை சரியா தெரிஞ்சிருக்கல. அவரோட வந்து நாங்கள் மேலதிகமாக இந்த விஷயத்த, இந்த கூட்டுறவோடு சம்பந்தப்பட்டதை நாங்கள் மேலதிகமாக கதைச்சு அதில் பற்றி தெரிவிச்சு கொள்றதுக்கு நிறைய நாங்க விரும்புறோம். இன்னொரு சந்தர்ப்பத்துல அதை பற்றி பார்ப்போம். நன்றி. சுருக்கமாக உங்களோட தொடர்புகளை நான் ஷேர் பண்ணி கொள்றேன். சுருக்கமாக சொல்றேன் அவன கேள்விக்கு, ரஜினியின் கேள்விக்கு 100% சரி. அவ சொல்றது சரி. கூட்டுறவுல வந்து பணம் இருக்குது. என்ன பிரச்சனைண்டா கூட்டுறவு இலங்கையில என்ன பிரச்சனைண்டா வடமாகாணத்துல மாத்திரமில்லை, இலங்கை பூராவும் எல்லா துறைகள்ல எல்லா அதிகாரிகளும் கூட்டுறவு உட்பட மிகவும் ஊழல்வாதிகளாக இருக்கின்றார்கள். கூட்டுறவு வந்து சீர்திருத்த வேண்டும், மற்ற டிபார்ட்மெண்ட்ஸை போல கூட்டுறவையும் சீர்திருத்த வேண்டி இருக்குது. கூட்டுறவுல ஒரே ஒரு நன்மை என்னன்னா கூட்டுறவுக்கான காணிகள் இருக்குது. எல்லா கூட்டுறவு சங்களுக்கும் அந்தந்த காணிகள் இருக்கு. இப்பவும் ஒரு காணி விடுபட்டிருக்கு, நீங்கள் கேட்டிருப்பீங்க. இங்க ரோடு திறந்தாங்களே இப்ப பலாலி ரோட், அதுல வந்து ஒரு கூட்டுறவுக்கு சொந்தமான காணி ஆமி அபகரிச்சு வச்சிருந்து விழாலம் விட்டு அதையும் விட்டுருக்குறாங்க. அப்ப கூட்டுறவுக்கு வந்து ஏராளமான காணி இருக்குது, ஏராளமான கட்டடங்கள் இருக்குது. ஆனா கட்டடங்கள் எல்லாம் பாழடைஞ்சு போயிருக்குது. மற்றது ஏராளமான மிஷினரி இருந்தது, எல்லாம் சூறையாடப்பட்டு அல்லது கவலையினமா கவனிக்காமல் விட்டு எல்லாம் செயலிழந்து போயிருக்குது. கூட்டுறவு வந்து நீங்கள் சொல்ற சரி, கூட்டுறவு பண்பை வந்து நாங்கள் திரும்பவும் விதைக்க வேணும் எங்கண்ட பிரதேசத்துல. கூட்டுறவுக்குள்ள இன்வெஸ்ட் பண்றதுல ஒரு நன்மை என்னன்னா அதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ற காசு முதலீடுகள் அங்கேயே இருக்கும், அந்த பிரதேசத்துல அந்த மக்களுக்கே காலாகாலமா இருக்கும், சந்ததியா இருக்கும். அது வந்து வேற இடத்துல நகராது. அதான் இந்த கூட்டுறவுல ஒரு அருமையான ஒரு 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 கூட்டுறவு பண்பை வளர்க்கணும். அதுக்கு ஏராளமான முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப கூட்டுறவுல ஞாபகம் ஈடுபாடு இருக்கு எனக்கு. இப்ப உங்களை போல ஆக்கள் இருக்கிறவங்களுக்கு நல்லது. ரஜினியை போல ஆக்கள். சந்தோஷம் உங்களோட கேள்விக்கு. நான் ஒரு கூட்டுறவு ஆதரவாளர். 2013 நாங்கள் இந்த பயிற்சி மான்செஸ்டர் கோஆபரேட்டிவ் காலேஜ்ல இருந்து அங்க கொண்டு வந்து சில பயிற்சிகளை எல்லாம் நடத்திருந்தாங்க. நாங்க நிறைய வேலை செய்யறதுக்கு முற்பட்ட நாங்கள். ஆனா அந்த நேரம் இருந்த வடமாகாண சபை, அந்த வடமாகாண சபைக்கு வந்து முழுக்க பகிரப்பட்ட ஒரு அமைப்பாக இந்த கூட்டுறவு இருந்த பொழுதும் அதுல போதுமான அளவு அக்கறை அவர்கள் காட்டவில்லை. ஆகவே அது ஸ்தம்பிச்சிட்டது. இப்ப நீங்க திரும்ப ஆரம்பிக்க நாங்கள் இன்னும் உங்களோட ஒத்துழைச்சு இந்த வேலையில செய்யறதுக்கு நான் மட்டுமல்ல, எனது கணவரும் இதுல மிகவும் ஆர்வம் இருக்கிறவர். அவர் ஒரு கூட்டுறவு உதவி ஆணையாளராகவும் இருந்தவர். நானும் அந்த பகுதியில சிக்கன கடன கூட்டுறவு சங்க சமாசத்தின் செயலாளராக யாழ்ப்பாணத்தில் இருந்தனர். அப்ப அதை பற்றி நீங்கள் செய்யற பொழுது எங்களையும் மிக அண்மையில கூட ஒரு எம்பி கூட்டுறவை பற்றி சொல்லி இருந்த பொழுது அவருக்கு நாங்கள் எங்களுடைய கருத்தை, யாழ்ப்பாண எம்பி ஒருவர் பார்லிமெண்ட்ல பேசி இருந்த பொழுது நாங்கள் எங்களுடைய கருத்தை அவர்களுக்கு அனுப்பியிருந்த நாங்கள் அது எல்லாத்தையும் உங்களோடையும் ஷேர் பண்ணலாம். நாங்கள் தொடர்ந்து இந்த விஷயம் சம்பந்தமாக உங்களோட தொடர்பு கொள்ள விரும்புகிறோம். நாங்கள் அதோடு செயல்படவும் விரும்புகிறோம். கடைசியா ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். என்னன்னா இப்ப இருக்கிற பெரிய சவால் வந்து இந்த எதிர்கட்சிகள் அட்டகாசம். தமிழ் தேசிய கட்சிகள் உட்பட எதிர்கட்சிகள் அட்டகாசம் வந்து பல நல்ல விஷயங்கள்
செய்ய வெளுக்கிடுற இந்த அரசாங்கத்தை முறியடிக்கிற ஒரு 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 சந்தர்ப்பம் இருக்குது. உதாரணமா இப்ப யாழ்ப்பாண மாநகர்ல ஒரு உருப்படியான மேயரை எலெக்ட் பண்ணணும் கட்டாயம். எனக்கு தெரிஞ்சவர் ஒரு யூனிவர்சிட்டியில லெக்சரரா இருந்தவர், பிளானிங்கும் டவுன் பிளானிங்கும் லெக்சரரா இருந்தவர் ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில. ஒரு அருமையான மனுஷன், கபிலன் என்று அவர் கொண்டஸ்ட் பண்றார். அவர்கிட்ட பேட்டியை கேட்டீங்களா, அவர் டேனுக்கு ஒரு பேட்டி கொடுத்தவர். சரியான நேர்மையான நல்ல அறிவும் ஆற்றலும் உடையவர். அவரை எலெக்ட் பண்ணா நான் நினைக்கிறேன் சரித்திரத்துல இனி இல்லைன்ற திறமான மேயரா இருப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இப்படியான ஆட்களை எலெக்ட் பண்ணணும். ஏனென்றா அல்லாட்டி யாழ்ப்பாணம் முன்னேறாது. யாழ்ப்பாணம் ஒரு பிளான் திட்டம் இல்லாமல் சும்மா கண்டபடி அங்கும் இங்குமா வாய்க்கால்களுக்கு மேல பில்டிங்ஸ், குளங்களை அழிச்சு பில்டிங்ஸ். உங்களுக்கு தெரியும் புல்லுக்குளத்துல அரவாசியை மூடி அதுக்கு மேல கட்டிடம் கட்டினவர் அரியகுளம். ஓகே, அரியகுளத்துக்கு மேல ஒன்றும் கட்டுப்பட இல்லை, அது சீர்திருத்தப்பட்டிருக்குது. ஆனா புல்லுக்குளத்தை எடுத்து பாத்தீங்களா, இல்ல வண்ணான்குளத்தை பாத்தீங்களா, அதுல அரவாசியை மூடி அதுக்கு மேல ஒரு பெரிய ஒரு மல்டி ஸ்டோரி பிளாக்க கட்டியிருக்கிறார் ஆர் டக்ளஸ். பெரிய ஒரு 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 அழிப்பு, ஒரு பெரிய ஒரு சேதம் யாழ்ப்பாணத்துக்கு. இப்ப அந்த குளங்கள் என்னத்துக்கு இருக்குன்னு தெரியாது வைக்கி. குளங்கள் வெள்ள ஃப்ளட் ரிலீஃப் ஸ்கீம்ஸ். எல்லா குளங்களும் ஒரு குளத்தில இருந்து குளங்களுக்குள்ள வாய்க்கால்கள் மூலம் எல்லா இடங்கள்ல இருந்து குளத்துக்கு போய் அந்த குளத்தில இருந்து வாய்க்கால்கள் மூலம் இன்னொரு குளத்துக்கு போகும். அதுல இருந்து வேற வேற வாய்க்கால்ல இருந்து அந்த குளத்துக்கு அப்படி போய் எத்தனையோ ஒரு காஸ்கேடிங் சிஸ்டம். கடைசியா பண்ணை கடலுக்கு ஒரு 7-8 வாய்க்கால், பெரிய பெரிய வாய்க்கால் மூலம் போய் சேர வேணும். இதுகள் எல்லாம் பிளாக் பண்ணப்பட்டிருக்கு. இந்த யாழ்ப்பாணம் முனிசிபல் கவுன்சில்ல இருந்த மேயர் அதுல இருந்த ஆக்கள் எல்லாரும் காசு வாங்கி கொண்டு கணவருக்கு கட்டடங்களை கட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்கிறேன். இப்ப நீங்கள் டில்கோ ஹோட்டல் ஒரு வாய்க்காலுக்கு மேல கட்டப்பட்டிருக்கு. அப்ப அதுக்குள்ள தண்ணி போறதோ தடைப்பட்டணும், கிளீன் பண்ண இயலாது. அப்ப இப்படி கன விஷயங்கள் நடந்திருக்கு. அப்ப அதான் திட்டமிட. இப்ப ஒரு அறிவுள்ளவங்க, ஆற்றல் உள்ளவங்க பதவிக்கு வரணும், ஊழல் இல்லாதவங்க வரணும். இதுதான் முக்கியம். எல்லா இடமும் ஊழல். இன்னொன்று சொல்றேன், இதான் கடைசி. இன்னொன்று சொல்றேன் என்னன்னா, கவர்னர் ஊழல் எதிர்க்க நான் சொன்னேன், எல்லாரும் ப்ரொபோசல்ஸ் கேட்டான். சொன்னேன் ஊழல் ஒழிக்காட்டா வேற என்ன முயற்சி எடுத்தாலும் வெற்றிகரமா வராது. சரியோ, எவ்வளவு மில்லியன்ஸை போட்டாலும் அதுல இருந்து மக்களுக்கு ஓட்டு பயணம் அடவாது. ஊழலை இல்லாமல் பண்ணணும். அப்ப நான் சொன்னேன், ஊழல் ஒரு பேர் சொல்ல விருப்பமில்லை, ஒரு கவர்மெண்ட் ஏஜென்ட் பயங்கர ஊழல், அவரை மாற்ற விடணுன்றதுக்காக அதுக்கு நாங்கள் ஆதாரத்தை எல்லாம் தேடி ஒரு பெட்டிஷன் எழுதி சந்திரசேகரம் மூலம் சந்திரசேகரன் என்னட்டு தாங்க நான் மேல கொண்டு போய் கொடுக்கறதுக்கு இருந்தேன் மினிஸ்டர்கிட்ட. சந்திரசேகரன் சொல்லிச்சு, ஏன் அங்க மினக்கிட்ட அங்க எல்லாம் கொழும்பு போறீங்க என்னட்டு தாங்க, நான் நேர கேபினெட்டுக்கு மீட்டிங் எடுக்கிறேன். எடுத்தா அது 2-3 கிழமையா ஒன்றும் வரையில ரிப்ளை. பிறகு ஒரு நாள் பிமால் சொல்றார், நாங்கள் ஒரு டிஸ்கஷன்ல இருக்கும் பொழுது பிமால் சொல்றார், என்ன பிரச்சனைண்டா வடமாகாணத்துல 5 வட்டாரங்கள் இருக்குது, தெரியும், 4 வட்டாரங்கள்ல ஊழல் கவர்மெண்ட் ஏஜென்ட் இருக்கணும், ஊழல் நிறைஞ்ச. ஒரு வட்டாரத்துலதான் ஒரு ஊழல் இல்லாத ஒரு கவர்மெண்ட் ஏஜென்ட் இருக்கிறார். இப்ப இதுல இருக்கிற ஊழல்வாதியை கொண்டு போய் அதுல போடுறதுலயும் அதுல இருக்கிற ஊழல்வாதியை கொண்டு போய் இங்க போடுறதுலயும் ஒரு வித்தியாசம், ஒரு பிரயோசனம் இல்லை. தெரியும், அதன்படியா இது ஒரு பிரயோசனம் இல்லாத ஒரு டிரான்ஸ்பர்ஸ். அப்ப அவர் என்ன சொல்றாருண்டா, நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்டா, இது இப்ப எல்லாரையும் தட்டவுமே இல்லாத வேலையிலிருந்து செயலிழந்து போகும். ஒரு கவர்மெண்ட் ஏஜென்டும் செயல்படாட்டால் அது
வடமாநிலம் வந்து ஸ்தம்பிக்கப்பட்டுரும். இப்ப நாங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கிறோம் அவர் சொல்றார், அதையே இயங்க விட்டுட்டு நாங்கள் அதையே கண்காணிப்போம் பின்னுக்கு இருந்து எங்களுடைய ஆக்களை வச்சு. தெரியும் என்ன செய்யறீங்கள், கணக்கு வணக்குகள் எல்லாத்தையும் நாங்கள் கண்காணிப்போம். அதுலேயும் ஒரு நியாயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஊழலை ஒழிக்காட்டால், அதான் இந்த அரசாங்கம் வந்து ஊழல்வாதிகளை வந்து கனவேற உள்ளுக்கு போடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஊழல்வாதிகள் மற்றது ஜனநாயகத்தை அழிச்சு என்ன ஆக்களை சித்திரவதை செய்து கொண்ட ஆக்கள் எல்லாரையும் சிறையில போட போறாங்க நினைக்கிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, ரணில வந்து விட மாட்டாங்க. ரணில் கட்டாயம் உள்ளுக்கு போவார், அல்லது அவற்றை சிவிக் ரைட்ஸ் இல்லாமல் போக முடியும் தான் நினைக்கிறேன். அதுக்கு கணக்கு எவிடன்ஸ் வந்துட்டு இப்ப. அதே உடனே அவர் போய் அரெஸ்ட் பண்ணல, இவையெல்லாம் கேட்கணும், எதிர்கட்சிகள் கேட்கணும், ஏன் அரெஸ்ட் பண்ணல, சின்ன மீன்களை பிடிக்கிறீங்க. அவர் சொல்றாரு, சுவாஸ் அந்த வெங்காயம் சொல்லுது, நெத்தலியில பிடிக்கிறீங்க, திமிங்கலங்களை விடுறீங்க. அதுதான் இந்த அரசாங்கம். Today he asked to come to the CID, Suri. Ranil asked to come to the CID. ரணில் ஏற்கனவே போயிட்டார், 2 தரம் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அது இனி கூட இப்ப ஒரு நல்ல ஒரு எவிடன்ஸ் வந்துட்டு, 2 பேர்ட்ட எவிடன்ஸ். அது இங்கிலாந்துல இருக்கிற ஒரு டாக்டர், ஃபேமஸ் டாக்டர், ஓகன்ஸ் டாக்டர்ல வந்து இங்கிலாந்துல 11 ஃபேமஸ் டாக்டர்ஸ்ல அவரும் ஒரு ஆளாம். அவருக்கு பேர் என்னண்டா? He gave the evidence. He gave the evidence. Oh, he gave the evidence. அவருக்கு பேர் தெரியுமா தெரியல உங்களுக்கு? நந்தன சம்படி. இல்ல அவருக்கு பேர் வந்து டயசேனா, டாக்டர் டயசேனா. அப்ப இப்ப என்ன சொல்லுங்க, அப்ப இலங்கையில வந்து நான் இப்ப இலங்கையில போய் 15 வருஷம் இருக்கிறேன். இப்ப ஒரு 6 மாதத்துக்கு முதல் நீங்கள் 2 கிழமைக்கு ஒருக்கா நியூஸை பார்த்தா காணும், அங்க ஒண்ணும் வராது நியூஸ். இப்ப வந்து ஒரு நாளைக்கு 4 தரம் நியூஸ் பார்க்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு மணித்தியாலமும் சம்பவங்கள் வந்து கொண்டே இருக்கு. ஒரு டைனமிக் பீரியட் இது. இவங்க நின்று பிடிப்பாங்களோன்றது வேற விஷயம், இது ஒரு டைனமிக் பீரியட். இது இந்த டைனமிக் பீரியட் என்ற ஒரு பாசிட்டிவ் நியூஸோட திசாவிதாரணையும் மற்ற இவரும் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணீங்க இப்ப கேள்விப்பட்டேன். Very good. வாசுவும் Brilliant. சப்போர்ட் பண்ணத்தான் வேணும். ஓகே, நாங்கள் இந்த 1.5 மணித்தியாலம் நாங்கள் நேரத்தை எடுத்து விட்டோம். எங்களுடன் தொடர்ந்து பயணித்தவர்களுக்கு நன்றி. சந்தர்ப்பத்தை எனக்கு தந்ததுக்கு மிச்சம் நன்றி. நீங்கள் உங்களோட அனுபவங்களையும் நீங்கள் செய்யற வேலைகளையும் எங்களோட ஷேர் பண்ணதுக்கு நன்றி. நீங்கள் கிழக்கு மாகாணத்திலும் உங்களுடைய கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதை நான் இதுல கேட்டுக்கொள்கிறேன். கிழக்கு மாகாணத்தின் விஷயங்களை பார்க்கும் பொழுது இப்ப மயிலத்தின மடையில மாடு மேய்க்க கூட உரிமை இல்லாம நிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் அங்க இருக்குது. அப்ப இதுக்கான சந்தர்ப்பங்களை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் ஒருக்கா நீங்கள் திரும்பி போகும் பொழுது அந்த இடத்தையும் ஒருக்கா போய் பார்ப்பீங்கள் என்றால் கணக்க கோர்ட் ஆர்டர் இருக்குது. ஒரு கோர்ட் ஆர்டராவது அங்க நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்குது. இதுகளை பார்க்கும் பொழுது செய்ய வேண்டிய வேலையில் நிரம்பி இருக்கிறதாக நான் எண்ணுகிறேன். இதை வந்து நான் தொடர்ந்து உங்களோட நாங்கள் அடுத்த வணக்கம்.